கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1963 வருடம் ஜனவரி 20 மாலையில் பீனிக்ஸ், அரிசோனா, அமெரிக்காவில் அளிக்கப்பட்ட இன்னும் ஒரு விசை கர்த்தாவே என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்போது தமிழில் வாசிக்க கேட்போம். மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றிரவு இங்கு வந்து உண்மையான உற்சாகத்துடன் பாடப்பட்ட பாடல்களை கேட்டு இந்த அருமையான இசை விருந்தை கேட்டு ரசித்தது ஒரு ஸ்லாக்கியமே. நான் ஜிம்மியை கவனித்துக் கொண்டிருந்தேன். பாடல்களை பாடும்போது ஜிம்மி உணர்ச்சி வசப்படுவது போல் நாமும் நமது சொந்த வாழ்க்கையில் தேவனுடைய காரியங்கள் அனைத்திலும் உற்சாகம் கொள்ளுவோமானால் நாம் முன்னேறுவோம். அந்த பையனை நான் உண்மையில் பாராட்டுகிறேன். அவன் தந்தை எங்களுக்கு நெருங்கிய நண்பர். ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன், அதை பேசி தீர்மானிக்க விரும்புகிறேன் என்று அந்த பெண்கள் பாடினார்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கு வந்திருந்த போது பாடின அதே பாடல் குழுவாயுது. அந்த பாடலை நான் எங்கெல்லாமோ தேடி கண்டுபிடிக்க முயன்றேன். எனக்கு சோதனைகள் நேர்ந்த இருளின் நேரத்தில் நான் பேசி தீர்மானிக்க விரும்புகிறேன் என்று எண்ண முயன்றுள்ளேன். ஜிம்மி மர்க்கையர், அந்த பாடலை ஒளிப்பதிவு செய்திருக்கிறாயா? அப்படி செய்திருப்பாய் என நம்புகிறேன். பாருங்கள், அதை இசைத்தட்டில் பதிவு செய்திருக்கிறாயா? அப்படியானால் அது எனக்கு வேண்டும். என் பாதை மங்களாய் இருக்கும்போது அவர் என்னை நேசிப்பார் என்று நான் எண்ண முயன்றுள்ளேன். பாருங்கள், அந்த அழகான சியோன் பாடலை நான் நிச்சயம் ரசித்தேன். நான் கேள்விப்படுகிறேன், எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. அடுத்த ஞாயிறு நடக்கவிருக்கும் வர்த்தகரின் கன்வென்ஷன்களில் இதே பாடல் குழு பாடப்போகிறது என்று நினைக்கிறேன். அது சரி என்று நினைக்கிறேன். நான் தவறாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அடுத்த ஞாயிறு 2 மணிக்கு இந்த விதமாக பாடுதல் உங்களுக்கு பிரியம். நமக்காக மறுபடியும் பாடுவதற்கென அவர்கள் அங்கு இருப்பார்கள். நாளை இரவு அவர்களை டூசானுக்கு கொண்டு சென்று அங்கு பாட வைக்க வேண்டும். அது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பது உறுதி. நாளை இரவு டூசான் வர்த்தகரின் சங்கம் டூசானில் உள்ள ரமதாஸ் சத்திரத்தில் நாங்கள் நாளை இரவு இருப்போம். பீனிக்ஸ் டூசானில் எல்லைப்புறத்தில் உள்ளதென்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். பாருங்கள், அரிசோனாவின் மகத்தான பொருளாதாரத்தில் கூட்டாளி குடிமக்கள் என்ற முறையில் நீங்கள் அனைவரும் அங்கிருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்வோம். நாங்கள் மலையின் மேல் உள்ளோம், நீங்கள் பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை காட்டிலும் சுமார் 2000 அடி உயரத்தில் உள்ளோம் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். பாருங்கள், எனவே அந்த நகரத்தின் எல்லைப்புறத்தில் உள்ள உங்களுடன் இன்று இரவு ஐக்கியம் கொள்வதை குறித்து நாங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைகிறோம். நாளை இரவு அரிசோனாவின் முக்கிய இடத்தில் டூசான் வர்த்தக சங்கத்தினரின் விருந்து நடைபெறும் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்த நாள் இரவு நாங்கள் அந்த சபையின் பெயர் மறந்துவிட்டது, அது தென்பாகம் அசம்பிளி. பிறகு புதன் இரவு நாங்கள் 11th and கார்ஃபீல்ட் என்னும் இடத்தில் இருப்போம். அங்குள்ள அசம்பிளி ஆஃப் காட் சபை என்று நினைக்கிறேன். பிறகு வியாழன் அன்று கன்வென்ஷன் துவங்குகிறது. நீங்கள் மிகவும் நல்லவர்கள். இந்த வாரம் அருமையான ஐக்கியத்தின் தருணம் எங்களுக்கு இருந்தது. மாரிகோபா பள்ளத்தாக்கிலும் உள்ள சபைகளுடன் கூட நாங்கள் எதிர்பார்த்ததை விட கர்த்தர் எங்களை அபரிவிதமாக ஆசீர்வதித்தார். இடங்கள் ஜன நெருக்கம் கொண்டு ஜனங்கள் வெளிப்புறத்தில் நின்று கொண்டிருந்தனர். வார்த்தையின் பேரில் ஒரு மகத்தான ஐக்கியம் உண்டாயிருந்தது. போதகர்கள் வருகை தந்தனர். நான் போதகராகிய சகோதரன் அவுட்லாவை கண்டேன். நாங்கள் நடத்தின ஒவ்வொரு ஆராதனையிலும் அவரை கண்டேன் என்று நினைக்கிறேன். மற்றவர்கள் ஒரு சபையிலிருந்து மற்றொரு சபைக்கு வந்திருந்தனர். அப்படித்தான் செய்ய வேண்டும். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ளுதல் என்பது எனக்கு மிகவும் பிரியம். வயோதிக சகோதரன் பாஸ்வத் மகிமைக்குள் பிரவேசித்து 3-4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் என்னிடம், சகோதரன் பிரணாம், ஐக்கியம் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். நான் தெரியும் என்று நினைக்கிறேன் என்று விடையளித்தேன். அவர் 2 பேர் ஒரே கப்பலை பகிர்ந்து கொள்வதுதான் அது என்றார். அது உண்மை. 2 பேர் ஒரே கப்பலில் இருத்தல், அப்படித்தான் நாம் இருக்கிறோம். இன்று இரவு நான் கூடியிருப்பவர்களை காணும் போது முன்பு இங்கு கண்டிராத என் நண்பர்களை இங்கு காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களை கெண்டகி, இந்தியானா, ஓகாயா போன்ற இடங்களிலிருந்து இங்கு விஜயம் செய்து இவ்விடத்தில் அமர்ந்துள்ளனர். இன்று இரவு அவர்கள் இங்கு இருப்பதில் நாங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் மற்ற கூட்டத்துக்கும் வந்திருக்க கூடும், ஆனால் அது பெரிய கட்டிடமாக இருந்தபடியால் உங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நான் இங்கு சில நேரம் தங்கப் போகின்றேன். இன்று இரவு என் குடும்பத்தினரை காரில் கூட்டிச் செல்ல வேண்டும். நாளை டூசானில் நடக்கவிருக்கும் கூட்டத்துக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். எனவே ஆராதனைக்கு பிறகு இன்று இரவு நாங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும். அது 125 மைல்கள் தொலைவில் உள்ளது.
நீளமான வனாந்தர பகுதி. எனக்கு தூக்கமாயும் கலப்பாயும் உள்ளது. எனவே உங்களை வேகமாக அனுப்பிவிட முயல்கிறேன். இன்று காலை நான் தீர்க்கதரிசியை மலையின் உச்சிக்கு கொண்டு சென்றேன். நான் அதை நேற்று இரவு அல்லவா? இன்று காலை வேறொன்றை குறித்து நாம் பேசினோம். உங்கள் வேலைக்கு நீங்கள் தாமதமாக சென்றால் எனக்கு பரவாயில்லை. நீங்கள் அவ்வப்போது 1-2 நாட்கள் செல்லாமல் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் ஞாயிறு பள்ளிக்கு வருவதற்கு மாத்திரம் தவற வேண்டாம். பாருங்கள், எனவே நீங்கள் ஞாயிறு பள்ளிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இன்று நாம் வார்த்தை அணுகுவதற்கு முன்பு ஆக்கியவனை ஜெபத்தின் மூலம் அணுகுவோம். அதற்கு முன்பு இந்த அருமையான பாடல் குழுவினருக்கு, இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதை கூற விரும்புகிறேன். அவர்கள் அருமையாக பாடினதற்காக அவர்களை நிச்சயம் பாராட்டுகிறேன். சகோதரன் மூர் ஆராதனையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மெல்ல நடுவிவிட்டார். நான் ஆராதனையை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் அவர் வெளியே நழுவிவிட்டார். அவருடைய அழகிய மனைவி இங்கே உட்கார்ந்திருப்பதை காண்கிறேன். இப்போது நாம் ஜெபத்திற்காக தலை வணங்குவோம். கர்த்தராகிய இயேசுவே, இன்று இரவு மறுபடியுமாக உம்மிடம் வந்து நீர் எங்களுக்கு அளித்துள்ள எல்லாவற்றுக்காகவும் உமக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறீர். அதுவே பிரதானமாயுள்ளது. நாங்கள் மறுபடியும் சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இவ்வுலகில் அல்ல, இனி வரப்போகும் உலகில். உமது வார்த்தையை இன்று இரவு ஆசீர்வதியும். இந்த பாடல்களை நீர் ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தொடர்ந்து பாடல்களையும் பாடகர்களையும் இச்சபையின் போதகரையும் கூட்டாளி போதகர்களையும் மூப்பர்களையும் தர்மகர்த்தாக்களையும் இது எதற்காக நிற்கின்றதோ அவை அனைத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிதாவே, இவர்களை ஆசீர்வதியும். இன்று இரவு அளிக்கப்படவிருக்கும் செய்தியை, அதற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த சில வார்த்தைகளை ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். அதனுடன் சந்தர்ப்பத்தை நீர் சேர்த்து உமது ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அருளுமாறு ஜெபிக்கிறோம். வியாதியஸ்தர் அனைவரையும் சுகப்படுத்தும். வியாதியஸ்தர் அனைவரையும் துன்பப்படுவர்களையும் நீர் சுகப்படுத்தும். இன்று இரவு மனிதரும் ஸ்திரீகளும் தரிசனத்தை கிரகித்துக் கொண்டு இக்கடைசி நாளுக்கென தேவன் வகுத்துள்ள திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்வார்களாக. நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று அவருடைய திட்டத்துக்குள் நுழைந்து கொள்வதில்லை. அப்பொழுது மற்ற எல்லாமே தானாகவே சரியாக அமைந்துவிடும். அப்படித்தான் அவர் எங்களுக்கு கற்பித்துள்ளார். அவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். எனவே இன்று இரவு நாங்கள் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ராஜ்யத்தின் திட்டத்துக்கு திரும்ப வந்து உம்மை குறித்து அறிந்து கொள்ள அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமென். நான் அதிகமாக பேசி வந்த காரணத்தால் என் தொண்டை சிறிது கரகரப்பாய் உள்ளது. இங்கு உஷ்ணமாய் உள்ளது என்று அறிவேன். நின்று கொண்டிருக்கும் எல்லாருக்காகவும், முக்கியமாக சுமற்றண்டை நின்று கொண்டிருக்கும் ஸ்திரீகளுக்காகவும் அறையில் நின்று கொண்டிருப்பவர்களுக்காகவும் நான் வருதுகிறேன். கூடுமான வரை நான் வேகமாக முடிக்க பார்க்கிறேன். நான் படிக்கும்போது அல்லது பேசும்போது எங்கும் பிரசன்னமாயுள்ள தேவன் இங்கும் பிரசன்னராய் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சென்ற முறை நாங்கள் இங்கு இருக்கும்போது ஒரு சகோதரன் வலிப்பு நோயால் அவதியுறும் ஒருவரை குறித்து கூறினார். தேவனால் புற்றுநோயையும் வலிப்பு நோயையும் அது எதுவாக இருந்தாலும் சுகப்படுத்த முடியும். அவர் ஏற்கனவே அதை செய்து முடித்துவிட்டார். நீங்கள் மாத்திரம் அதை விசுவாசிக்கும்படி அவரால் செய்யக்கூடுமானால். நீங்கள் இன்று இரவு ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் 1900 ஆண்டுகளுக்கு முன்பே ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். ஒரு கால இன்று இரவு அந்த ரட்சிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அதற்கான கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது. கடன் செலுத்தி தீர்க்கப்பட்டது. உங்களை அடகு கடையில் பிசாசு வைத்திருந்தான். இயேசு வந்து உங்களை மீட்டுக் கொண்டு கதவை திறந்து விட்டார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, வெளியே நடந்து வந்து உங்கள் விடுதலையை உரிமை கோருவதே. அவ்வளவுதான். கடன் செலுத்தி தீர்க்கப்பட்டுள்ளது என்பதற்கு அடையாளமாக நீங்கள் இயேசுவிடமிருந்து ரசீதை பெற்றிருக்கிறீர்கள். இயேசு முடிந்தது என்று தமது கடைசி வார்த்தைகள் ஒன்றாக கூறினார். மீட்பின் ஆசீர்வாதம் அனைத்தும் முழுவதுமாக முற்று முடிந்தது. மீட்பின் ஆசீர்வாதம் அனைத்துமே முழுவதுமாக பெற்று முடிந்தது. தேவன் பாவத்தின் மேல் கொண்டிருந்த கொடிய கோபம் அவர் நமக்காக பாவமான போது முடிவடைந்தது. கடன் தீர்க்கப்பட்டு விட்டது. சாத்தானுக்கு இனி வல்லமை இல்லை. அப்படி உள்ளதாக அவன் பொய் சொல்லத்தான் முடியும். உங்களிடம் அவன் பொய் சொல்லி உங்களை ஏமாற்றினால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் சட்டப்பூர்வமாக அவனுக்கு வல்லமையே கிடையாது. அவனுக்கு இருந்த வல்லமை அனைத்தையும் கல்வாரியில் அவனிடமிருந்து பிடுங்கப்பட்டது. அங்குதான் கிரயம் செலுத்தப்பட்டது. அவன் பொய்க்காரனே அன்றி வேறு ஒருவனும் அல்ல. அவனுடைய பொய்க்கு நீங்கள் செவி கொடுக்க விரும்பினால் அது உங்களை பொறுத்தது. ஆனால் நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்று இரவு நீங்கள் விடுதலை அடைந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். வார்த்தையில் உள்ள ஒன்று, அவருடைய கிருபையினால் நீங்கள் விடுதலை ஆனீர்கள் என்று உங்களை உணர செய்ய முடியுமானால், வார்த்தை அல்லது தேவனுடைய கிரியை நீங்கள் உட்பட எல்லோருமே விடுதலை ஆனார்கள் என்று உங்களை புரிந்து கொள்ள செய்ய முடியுமானால், அந்த அடிப்படையில் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் விடுதலை ஆகிவிடுவீர்கள்.
நீங்கள் வித்தியாசமான உணர்ச்சியை பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில் நீங்கள் எவ்வித உணர்ச்சியை பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல. இயேசு உங்களுக்கு உணர்ச்சி உண்டானதா என்று கேட்கவில்லை. அவர் நீங்கள் விசுவாசித்தீர்களா என்று தான் கேட்டார். அது விசுவாசம். நமது விசுவாசம் இருபுறமும் கருக்குள்ள தேவனுடைய பட்டயத்தை பிடித்திருக்கும் பலத்த கரம். அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விசுவாசம் என்ற பலத்த கரம் பிடித்துக் கொண்டிருக்குமானால் அது எல்லா வாக்கு தத்தத்தையும் வெட்டி கொண்டே செல்லும். சிலருக்கு தசை பலவீனம் இருக்கலாம், எனவே அவர்களால் வெட்ட முடியாது. அவர்களால் ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு சிறு கீறலை உண்டாக்குவார்கள். சிலர் நீதிமானாக்கப்படுதல் என்பதற்குள் மாத்திரம் வர முடிகின்றது. ஆனால் ஒரு பெரிய பலத்த கரம் இந்த வேதாகமத்தை பிடித்துக் கொண்டிருக்குமானால் அது ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் வெட்டி கொண்டே செல்லும். அது உண்மை. எனவே கர்த்தருக்குள் பலமுள்ளவர்களாய் இருங்கள். இப்பொழுது நான் எழுதி வைத்துள்ள குறிப்புகளுக்கு பொருளாக இன்றிரவு வேதத்திலிருந்து ஒரு பாகத்தை வாசிக்க விரும்புகிறேன். இது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில் காணப்படுகிறது. நான் கூற விரும்புவதற்கு ஒரு பொருளை இதிலிருந்து தெரிந்து கொள்கிறேன். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தர் தாமே தமது ஆசீர்வாதங்களை வார்த்தையுடன் கூட்டுவாராக. இதை நான் பொருள் என்று அழைப்பேனால் அடுத்த சில நிமிடங்களுக்கு கர்த்தாவே இந்த ஒரு விசை மாத்திரம் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஒரு விசை மாத்திரம் கர்த்தாவே. இந்த இருவரும் அந்த பெரிய அரங்கத்தினுள் நுழைந்த போது ஏறக்குறைய 3000 பெலிஸ்தர்கள் அரங்கத்தின் உயரமான படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு கீழே நோக்கி கொண்டிருந்தனர் என்று வேதவசனம் உரைக்கிறது. மிகவும் கீர்த்தி வாய்ந்த ராணுவ தலைவர்கள் அழகிய ஆபரணங்கள் அணிந்திருந்த அவர்களுடைய மனைவிகளுடன் அவ்விடத்தில் அமர்ந்திருந்தனர். அறிவிப்பாளர் சிம்சோன் தளத்திற்குள் நுழைகிறான் என்று அறிவித்தார். அவர்கள் எழுந்து நின்று சற்று அருகில் சென்று தங்கள் கழுத்தை நீட்டி அவனை நன்றாக காண முயற்சி செய்திருப்பார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் போர் வீரனாக தலை சிறந்து விளங்கிய மனிதனை அப்போது ஒரு மாமிச பிண்டமாக குருடனாக ஒரு பிள்ளையாண்டான் கையிலாக கொடுத்து தளத்துக்கு கூட்டி கொண்டு வருவதை கண்டிருப்பார்கள். நாள் முழுவதும் அந்த அறைக்குள் குடித்து வெறித்த ஆண்கள் பெண்கள் இவர்களின் களியாட்டத்தினால் சுற்றுச்சுவர் எதிரொலித்திருக்கும். அது எத்தகைய ஒரு காட்சியாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களுடைய முக்கிய விரோதியாகிய இந்த மனிதன் பார்வையற்றவனாய் ஒரு பிள்ளையாண்டான் அவனுக்கு கையிலாக கொடுத்து கூட்டிக் கொண்டு வந்து அவன் தளத்தில் வந்தபோது எத்தகைய ஒரு அமைதி நிலவி இருக்கும். ஒரு காலத்தில் தீரமான மனிதன், ஒரு காலத்தில் புகழ் வாய்ந்த போர் வீரனாக இருந்த சிம்சோன் ஒரு சிறுவனால் வழி நடத்தப்பட்டு தளத்தை அடைகிறான். தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்த மனிதன் குடியும் களியாட்டமும் உள்ள இடத்திற்கு அந்நிலையில் கொண்டு வரப்பட்டான். யெகோவாவின் மேல் வெற்றி கொண்ட அவர்களுடைய மீன் தெய்வம் தாகோனுக்கு அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. இங்கு ஒரு நிமிடம் நிறுத்திக் கொள்வோம். யெகோவாவின் மேல் பெற்ற வெற்றியை கொண்டாடுதல் என்பது உங்களுக்குள் ஊடுருவி செல்லட்டும். அஞ்ஞானிகளின் விக்கிரமாகிய தாகோன் பெலிஸ்தரின் மீன் தெய்வம். தேவன் அதை வெறுத்தார். இங்கு அவர்கள் குடித்து வெறித்து தேவனுடைய ஊழியக்காரர்களின் மேல் பெற்ற வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தனர். அதை யோசித்து பார்த்தால் அது எவ்வளவு பயங்கரமான காரியம். கூடுமானால் சில நிமிடங்கள் நின்று கொண்டு அந்த படத்தை வர்ணம் தீட்ட எனக்கு பிரியம். அப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் நின்று கொண்டு பார்க்க நேர்ந்தால் எப்படி இருந்திருக்கும் என்பதை உங்கள் மனதில் கற்பனை செய்து பாருங்கள். பிறகு அந்த காட்சியை உங்களிடம் கொண்டு வரப் போகிறேன். சற்று கற்பனை செய்து பாருங்கள். நாள் முழுவதும் குடித்தல் கொண்டாட்டம், அழகாக உடித்திருக்கும் பெண்களும் ஆண்களும் பிரபுக்களும் போர் வீரர்களும் தேசத்தின் தலை சிறந்தவர்களும் அந்த புது கட்டிடத்தில் குழுமியிருந்தனர். அங்கு அவர்கள் மீன் தெய்வத்துக்கு ஒரு புது விக்கிரகம் உண்டாக்கி நிறுத்தி யெகோவாவின் ஊழியக்காரன் மீது கொண்ட வெற்றி நிமித்தம் அவனுக்கு மரியாதையும் துதியும் செலுத்தினர். அது இன்னும் மோசமாக்க தலைவனான மனிதன் அந்நாளின் செய்தியாளன் தன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் ஒரு சிறுவன் அவனுக்கு கையிலாக கொடுத்து அவனை அரங்கத்திற்குள் கொண்டு வருகிறான். அந்த சிறுவன் தடுமாறும் குருடனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்த போது ஒரு பெரிய இயந்திரத்தை போல் அங்கு நின்று கொண்டிருந்த பர்மனான அந்த மனிதன் முற்றிலும் உதவியற்ற நிலையில் மெல்ல பேசுவதை என்னால் கேட்க முடிகிறது. தேவன் அவனை ஒரு நோக்கத்துக்காக எழுப்பினார். அவனோ தன் பிறப்புரிமையை விற்று போட்டான். அங்கு அவன் பெரிய இயந்திரமாக, ஆனால் அதில் சிறிதும் பலன் இல்லாமல் ஒரு சிறுவன் அவனுக்கு கையிலாக கொடுத்து அங்கு நின்று கொண்டிருந்தான். சிம்சோன் இதை குறித்தெல்லாம் சிந்தனை செய்திருப்பான் என்பதில் என் மனதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.
அவன் தன் பலத்தை இழந்த போது என்ன நடந்தது என்று யோசித்திருப்பான். அவனுடைய பொருத்தனை அவனை விட்டு எடுக்கப்பட்டது. அவன் தன் பகைஞரிடம் சரணடைந்தான். அவர்கள் அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை குருடாக்கினார்கள். அவன் அந்த சிறுவனிடம், கட்டிடத்தை தாங்குகிற தூண்களிடத்தில் என்னை நடத்தி செல், அந்த தூண்களிடத்தில் என்னை நடத்தி செல் என்றான். அதை யோசித்து பாருங்கள். அவர்கள் அவனை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி செய்தார்கள். அவன் குடித்து வெறித்திருந்த அந்த கூட்டத்தினரை மகிழ்வித்தான். அது எப்படிப்பட்ட நிந்தையாக இருந்தது! அது என்ன ஒரு அவமானம்! அது என்ன ஒரு உதாரணமாய் உள்ளது! சிம்சோன் தூண்களின் அருகில் நின்று கொண்டு பகைஞருக்கு வேடிக்கை காட்டினது நன்னடத்தை அழிவடைந்து தோற்றுப்போன ஒரு தேசத்தை என் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறது. இழிவுபடுத்தப்பட்டு மனம் உடைந்து அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தான்! நன்னடத்தை கெட்டு விழுந்து போன தேசத்துக்கும், தன் பிறப்புரிமையை விற்று போட்ட நன்னடத்தை கெட்டு பகைஞரிடம் சரணடைந்துள்ள விழுந்து போன ஒரு சபைக்கும் அவன் அடையாளமாக திகழ்கிறான். தேவனை சேவிக்க நீ எழுப்பப்பட்டாலும் நன்னடத்தை கெட்டு விழுந்து போதல் அந்நிலைக்கு உன்னை கொண்டு செல்கிறது என்பதற்கு அது பொதுவான உதாரணமாய் உள்ளது. என்னே ஒரு உதாரணம். அங்கு குழுமி இருந்த எல்லா போர் வீரர்களும் அழகான மணிகளையும் வளையல்களையும் ஆபரணங்களையும் அணிந்திருந்த பெண்களும், இவன்தான் சிம்சோனா? நீங்கள் கூறின பராக்கிரமசாலி இவன்தானா? வல்லமுள்ள தேவர்களின் ஆவி இவனுக்குள் வாசம் செய்தது என்று நீங்கள் கூறினது இவன்தானா? தேசத்தை கைப்பற்றக்கூடிய பலமுள்ளவன் என்று நீங்கள் கூறினது இவன்தானா? ஆனால் இப்போது அவனை பாருங்கள் என்று கூறுவது என் காதில் விழுகிறது. என்ன ஒரு உதாரணம்! அது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாடமாக அமைந்திருக்க வேண்டும்! அது எவ்வளவு பயபக்தியான காரியமாக இருந்திருக்க வேண்டும்! கொண்டாட்டத்துக்காக ஒன்று கூடியுள்ளதாக நாம் இதை அணுகக்கூடாது. நமது நிலை என்ன, நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை காணவே நாம் ஒன்று கூடியுள்ளோம். இவன்தானா சிம்சோனு என்று அவனை குறித்து கேள்விப்பட்டவர்கள் கேட்பது என்னால் கேட்க முடிகிறது. சிம்சோனும் அதை கேட்டிருப்பான் என்பது சந்தேகமில்லை. இன்றைய நமது பெந்தகோஸ்தே அசைவை குறித்தும் இந்நேரத்தில் சத்துரு அதையே கூற முடியும் அல்லவா என்று நான் வியக்கிறேன். சிம்சோன் என்னும் பெயரை கேட்டாலே அவர்கள் எல்லாருமே நடுங்கினர். ஏனெனில் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனாயிருந்தான். அவன் நசரேய வரத்துடன் பிறந்தான். அவனுக்கு நசரேய வரம் இருந்த வரைக்கும் எதுவுமே அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவன் அந்நாளுக்கென தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், அந்நாளுக்கென தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட செய்தியாளர். அது என்னவா இருக்கும் என்று அநேகர் எண்ணினர். உதவியற்ற நிலையில் குருடனாய் தன் கரங்களை தூணை பிடித்துக் கொண்டிருந்து அவனை பார்த்தபோது அநேகர் அவனுடைய தீரமான செயல்களை நினைவு கூர்ந்தனர். அவர்கள் அவனை கேலி செய்து வாரினால் அடித்து, பராக்கிரமம் பொருந்திய சிம்சோனே, இங்கே வா, ஏதாவது ஒன்றை செய், பராக்கிரமசாலியே உன் தேவன் எங்கே என்று கேட்டனர். உங்களை தோற்கும் நிலைக்கு சத்துரு கொண்டு வரும்போது அதைத்தான் அவன் செய்ய விரும்புகிறான். ஆனால் தேவனுடைய வல்லமை சபையின் மூலம் கிரியை செய்து கொண்டு வரும் வரைக்கும் அவனுக்கு அப்படி செய்ய தைரியம் இராது. நசரேய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் தங்கியிருக்கும் போது அவனால் அப்படி செய்ய பயப்படுவான். ஆனால் நீங்கள் வாரினால் அடிக்கப்படுவதை அவனால் காண முடிந்தால் அப்பொழுதுதான் அவன் உங்களை கேலி செய்வான். அப்பொழுதுதான் அவன் உங்களுக்கும் நமக்கும் இடையே வித்தியாசம் ஏதுமில்லை என்றும் அவர்களும் நம்மை போன்றவர்களே என்று கூற முனைவான். ஆனால் யெகோவாவின் ஆசீர்வாதங்களை கொண்டு அது உயர்ந்து நின்று ஏதோ வித்தியாசம் காணப்படும் போது அவர்கள் ஏதாவது ஒன்றை கூற பயப்படுகின்றனர். தேவனுடைய வல்லமை கிரியை செய்வதை அவர்கள் காணும் வரைக்கும் தன் வாயை மூடிக்கொண்டிருக்க பிசாசு போதிய அறிவு படைத்தவனாய் இருக்கிறான். ஆனால் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள் என்று அவன் அறியும் போது அவன் எல்லா பிசாசுகளையும் உங்கள் மேல் அவிழ்த்து விடுகிறான். அந்த நிலையில் தான் சிம்சோன் அங்கு நின்று கொண்டிருந்தான். அதை சற்று யோசித்து பாருங்கள். போர் வீரர்கள், அவர்களில் சிலர் வெகு காலம் போர் செய்தவர்கள், தங்கள் முகங்களில் வடுக்கல் கொண்டவர்களாய், சிம்சோன் நம்பிக்கையற்றவனாய் உதவியற்றவனாய் அங்கு நின்று கொண்டிருப்பதை கண்டதை என்னால் காண முடிகிறது. சிம்சோன் ஒரு சமயம் தன் கையில் ஒரு தாடை எலும்பை வைத்துக் கொண்டு 1000 பிலிஸ்தரை கொன்று அவனுடைய பாதங்களின் கீழ் குவித்ததை அவர்கள் நினைவு கூர்ந்தனர். ஒரே ஒரு மனிதன் சூரிய வெப்பத்தினால் உலர்ந்து போன ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு அத்தனை பிலிஸ்தரை கொன்று போட்டான் என்னும் செயல் அவர்களுடைய ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது அது எப்படி முடியும் என்று அவர்கள் கேள்வி கேட்டனர். உங்களில் அநேக பிலிஸ்தரின் சரித்திரத்தை படித்திருக்கிறீர்கள். அவர்கள் அணிந்திருந்த போர்க்கவசம், தலைசீரா, ஒரு அங்குலம் கனமுள்ள பித்தளையினால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு நீண்ட ஈட்டியோ அல்லது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமோ அவர்களை தாக்கினாலும் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு விழுந்து போகாதிருக்க அவர்களை அரையாங்குலம் கனம் கொண்ட பித்தளையினால் செய்யப்பட்ட மார்க்கசவத்தை அணிந்து தங்கள் உடல் முழுவதும் மறைத்திருந்தனர். அவர்கள் தீரமுள்ள போர் வீரர்கள். எப்படிப்பட்ட ஒரு மனிதனை தன்னை சுற்றிலும் 1000 வீரர்கள் இத்தகைய போர்க்கவசம் அணிந்து
கையில் ஈட்டை பிடித்துக் கொண்டு கண்கள் மாத்திரம் காணத்தக்கதாய் தலை முழுவதையும் மறைத்திருந்த பெரிய தலை சிராக்களை அடைந்தவர்களாய் இருந்த போது ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு ஒரே சமயத்தில் அந்த 1000 பேரையும் கொண்டிருக்க முடியும். அந்த தலை சிராவின் மேல் அவன் அடித்த முதல் அடியே உடையும் தன்மை கொண்ட அந்த தாடை எலும்பு சுக்குநூறாயிருக்கும். அவன் போர் வீரனை அடித்த போது அது தலை சிராவின் துளையை உண்டாக்கி அவனை உடனடியாக கொன்று போட்டதால் அவனிடம் ஏதோ இயற்கைக்கு மேம்பட்ட பலம் இருந்ததை அவர்கள் அறிந்து கொண்டனர். அவன் வலது கையினாலும் இடது கையினாலும் தாக்கிக் கொண்டே சென்றான். அவன் தாக்கின ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வல்லமையும் அவனுடன் கூட தாக்கினது. அதற்கு நாம் நினைப்பது போல் ஒரு பெரிய காரியம் அவசியமில்லை. சத்துருவை எந்த சூழ்நிலையும் மடங்கடிக்க பரிசுத்த ஆவியினால் முற்றிலுமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய வல்லமை பெற்றுள்ள ஒரு கரம் மாத்திரமே அவசியம். அதையெல்லாம் எவ்வளவு நன்றாக இந்த போர் வீரர்கள் நினைவு கூர்ந்தனர். ஒரு கால் நாம் வேற ஏதாவது ஒரு மனிதனை பிடித்துக் கொண்டு வந்து விட்டோமா என்று சிலர் எண்ணி இருக்கக்கூடும். இல்லை, அது அவன்தான். அவன் உருவம் எனக்கு ஞாபகம் உள்ளதே, அது சிம்சோன் தான். அவன் உண்மையுள்ள தேவனை சேவிப்பதாக கூறிக்கொண்டான். ஆனால் அவனுக்கு தேவனோ அவனை கைவிட்டார். ஆனால் அவர்கள் நினைத்தது தவறு. தேவன் அவனை கைவிடவில்லை, அவன்தான் தேவனை கைவிட்டான். இன்றிரவு ஜனங்களுடைய வழியும் அவ்வாறே உள்ளது. இன்று இரவு ஜனங்களுடைய வழியும் அவ்வாறு உள்ளது என்று எண்ணுகிறேன். தேவன் தமது சபையை கைவிடவில்லை, சபைதான் தேவனையும் அவருடைய வார்த்தையும் புறக்கணித்துள்ளது. அதுதான் இன்றைய விவகாரம். கவனிங்கள், அவர்களில் அநேகர் நினைவு கூர்ந்தனர். ஒரு புறம் நின்று கொண்டிருந்த கூட்டம் தெலீலால் அவனை குதிரையிலும் கூட இருக்க முடியாத கயிறுகளால் கட்டி போட்ட போது எங்களுக்கு ஞாபகம் உள்ளது. நாங்கள் அவன் மேல் விழுந்த போது அவன் சாதாரண நூலை போல் அதை அறுத்து போட்டான். இப்பொழுதோ இங்கு அவன் தோல்வி அடைந்தவனாய் நின்று கொண்டிருக்கிறான் என்றது. மற்றொரு கூட்டத்துக்கு ஒரு இரவு காசா ஊரில் நடந்த சம்பவத்துக்கு நினைவுக்கு வந்தது. அவர்கள் அவனை வணைந்து கொண்டு பட்டினத்து வாசல் கதவுகளை அடைத்து விட்டனர். அவர்கள் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போடுவோம் என்றனர். ஆனால் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. அவன் பட்டினத்து வாசல் கதவுகளை பெயர்த்து அவைகளை மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு சென்றான். ஒரு மனிதன் தேவனுக்காக தன் கடமையை செய்யும் போது எந்த வாசலும் எதுவுமே அவன் வழியில் குறுக்க நிற்க முடியாது. ஒரு நாள் பிசாசு தேவனுடைய மனிதனையும் அவனுடைய ஜனங்களையும் சிவந்த சமுத்திரத்தை கொண்டு வேலையடிக்க முயன்றான். ஆனால் அவர்களோ அதன் வழியாக கடந்து சென்றனர். ஒரு மனிதன் தேவனுடைய சேவையில் இருந்து ஆவியின் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் அவன் மேல் தங்கியுள்ள வரைக்கும் அவன் எதற்கும் பயப்படக்கூடாது. ஏனெனில் அவர் நம்முடன் கூட இருப்பதாக நமக்கு வாக்களித்துள்ளார். எனவே எதுவும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொல்லைப்படுத்தாது. ஆனால் தேவனுடைய நீடிய பொறுமை முடிவில் உங்களை விட்டு விலகும் போது என்ன நேரிடும் என்பதற்கு இதுவே உதாரணம். அவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்பது உண்மையே, ஆனால் அவருடைய பொறுமைக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவர் சிம்சோனை பிடித்த அன்று இரவே அவன் தவறு செய்தான். முடிவில் தேவனுக்கு போதும் என்றாகிவிட்டது. அவர் அவனை திருத்த முடியவில்லை. தேவனுடைய பொறுமையை அற்றுப்போகும் நிலைக்கு பெந்தகோஸ்தே வர வேண்டாம் என்பதே என் ஜெபமாய் உள்ளது. இந்த வாரம் நாங்கள் கற்பித்த விதமாக தேவன் செய்தியாளர்களை அனுப்பி கொண்டே இருப்பார். அவர் காலந்தோறும் தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவருடைய வார்த்தையை முன்னுரைத்து அதை மீண்டும் அளித்துக் கொண்டே வந்துள்ளார். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அதிலிருந்து விலகி செல்வீர்களானால் நீங்கள் குருடாக்கப்பட்டு வல்லமையற்றவர்களாய், உதவியற்றவர்களாய், தோல்வி அடைந்தவர்களாய் இருப்பதை அறிவீர்கள். அந்நிலையில் தான் நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் ஐயமுறுகிறேன். பாருங்கள், சிம்சோன் பகட்டை கண்டு விழுந்து போனான். இன்றைய சபையும் பகட்டை கண்டு விழுந்து போகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பது எவ்வளவு பரிதாபம். ஆம், அவர்கள் தேவனுடைய வல்லமையை வேலியிட்டு வைக்க முயன்ற போது அவர்களால் அதை செய்ய முடியவில்லை என்பதை அறிந்து கொண்டனர். சிம்சோன் பல டன்கள் எடையுள்ள அந்த இரும்பு கதவுகளை பெயர்த்து அவைகளை அங்கு கிடத்தினான். நிச்சயமாக யாரும் அவனை துரத்த முடியாது என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதையும் கொண்டிருப்பானால் அவனை தாக்காமல் இருக்க நீங்கள் போதிய அறிவு படைத்திருக்க வேண்டும். ஏனெனில் ஜீவனுள்ள தேவனுடைய கரம் அங்கு உள்ளதென்றும் அது பலம் உள்ளதென்றும் நீங்கள் அறிவீர்கள். அவன் பாதையில் சென்று கொண்டிருந்த போது ஒரு சிங்கம் ஓடி வந்து கர்ச்சித்ததை கண்ட வேறொரு கூட்டம் அங்கிருந்ததாக நாம் காண்கிறோம். சிங்கம் ஒரு ஆபத்தான மிருகம். அது ஒரு வினாடிக்குள் 4 அல்லது 5 பேர்களை கொள்ள முடியும். ஒரே ஒரு பாய்ச்சல் மாத்திரமே அதற்கு அவசியம். இந்த சிங்கம் கலக்கமுற்றிருந்தது. அவர்கள் சிங்கத்தின் செயல்களை கவனித்தனர். சிங்கம் ஒரு கால் கலக்கமும் கோபமும் கொண்டதாய் சிம்சோனின் மேல் பாய்ந்தது. அவன் அங்கு உதவியற்ற நிலையில் நின்றான். ஆனால் திடீரென்று அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. திடீரென்று இன்று இரவு வியாயசராகிய நீங்கள் அதை ஏன் சிந்தித்து பார்க்க கூடாது?
யாராவது ஒருவர் உங்களுக்கு விரோதமாக உங்களை குறித்து ஏதாவது ஒன்றை கூறுவார்கள் என்று பயப்படுகிறவர்கள் அதை ஏன் சிந்தித்து பார்க்க கூடாது? அவர்கள் இயேசுவை குறித்தும் கூட தீதானதை கூறினார்கள். திடீரென்று தேவனுடைய வல்லமை அவனை ஆட்கொண்டது. நீங்கள் ஒவ்வொருவரும் கூட பாவ அறிக்கையின் மூலமாக வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா வல்லமைக்கும் ஆளாகி அது உங்கள் மேல் இறங்கும். சிம்சோன் அங்கு நின்று கொண்டிருந்த போது தேவனுடைய வல்லமை அவன் மேல் இறங்கினது. சிங்கம் அவன் மேல் பாய்ந்த போது அவன் அதன் வாயை தன் கையால் பிடித்து அதை இரண்டாக பிளந்தான். அப்படிப்பட்ட செயலை செய்திருந்த அந்த மனிதன், அதே மனிதன் தோல்வியற்றவனாய், உதவியற்றவனாய், குருடனாய் இங்கு நின்று கொண்டிருக்கிறான். அதை போன்ற ஒரு சபையை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியும். வியாதியின் மேல் தேவன் அந்த சபைக்கு வல்லமையை வாக்களித்திருந்தார். ஆனால் அதுவோ வாக்குத்தத்தங்களையும் புறக்கணித்து, வார்த்தையை புறக்கணித்து, உதவியற்றதாய், தோல்வியுற்றதாய், குருடாய் உள்ளது. என்னுடைய நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசை எதிர்த்து அவனை துரத்துதல். அவர் ஆசீர்வாதங்களை சபைக்கு அளித்திருந்தார். அவர் ஆசீர்வாதங்களை சபைக்கு வாக்களித்திருந்தார். ஆனால் சபையானது ஜப கூட்டங்களில் இருந்தும் உத்தமத்தில் இருந்தும் விலகி கிறிஸ்துவ மார்க்கத்தை பாரம்பரியமாக்கி விட்டபடியால் அதன் பலம் அனைத்தும் அதை விட்டு போய்விட்டது. சபைகளுக்குள் பகட்டான காரியங்கள் நுழைந்து விட்டன. அவள் தோல்வியுற்றவளாய் நின்று கொண்டிருக்கிறாள். ஓ என்ன! அவன் வல்லமை அனைத்தும் ஒரு ஸ்திரீயால் நீக்கப்பட்டவனாய் அங்கு நின்று கொண்டிருந்தான். ஏனெனில் அவனுடைய கண்கள் விரும்பி சென்றன. தேவனுடைய ஊழியக்காரனை மேற்கொள்ள வேண்டும் எனும் காரணத்தால் நடத்தை கெட்ட ஏசபேல் ஒரு முறைமையை ஏற்படுத்தினாள். இதை நான் பயபக்தியுடன் கூற விரும்புகிறேன். ஏசபேலின் முறைமை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அது மேற்கொண்டு எல்லா ஸ்தாபனங்களையும் பெந்தகோஸ்தினரையும் உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்திற்குள் கொண்டு வந்துள்ளது. அது உங்களிடமுள்ளதை எடுத்து போட பிசாசின் கன்னியே அன்றி வேறல்ல. அந்த ஸ்திரீயால் உங்கள் வல்லமை எல்லாம் நீக்கப்பட்டு அவள் உங்களை பார்த்து கேலியாக சிரிப்பாள். சில ஆண்டுகளுக்கு முன்பு, 50 ஆண்டுகளுக்கு முன்பு பெந்தகோஸ்தை உயர்ந்து நின்றது. அதிலிருந்த ஜனங்கள் வித்தியாசமுள்ளவர்களாய் இருந்தனர். அவர்கள் உலக பிரகாரமான வெவ்வேறு குழுக்கள் இருந்து அவை உலக பிரகாரமாய் இருந்த காரணத்தால் பிரிந்து வந்தவர்கள். அது எடுத்துக்காட்டுக்கு உகந்த சபையாக விளங்கினது. தேவன் அந்த சபையை தெரிந்து கொண்டு அது இன்று உலகில் உள்ள மிக வல்லமையுள்ள சபைகளில் ஒன்றாக விளம்புகிறது. ஆனால் அவள் செய்யும் காரியம் என்னவெனில், அவள் எதிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டாலோ அதே கதம்பத்துக்கு திரும்பி சென்று விட்டாள். அவள் அவ்வாறு செய்ய தொடங்கின போது அவளுடைய வல்லமை அவளை விட்டு எடுபட்டது. முழு இரவு ஜெப கூட்டம் நடத்தப்படுவதை இன்று நாம் எங்கு காண்கிறோம்? போதகர் முன்பு செய்வது போல் காலை 1 அல்லது 2 மணி வரை பிரசங்கித்தால் அவர் கால் இருக்கைகளுக்கு மாத்திரமே பிரசங்கம் செய்யப்படும். அவர் காலி இருக்கைகளுக்கு மாத்திரமே பிரசங்கம் செய்ய நேரிடும். முழு இரவு ஜெப கூட்டம் நடத்தப்படுவதை இன்று நாம் எங்கு காண்கிறோம்? போதகர் முன்பு செய்வது போல் காலை 1 அல்லது 2 மணி நேரம் பிரசங்கித்தால் அவர் காலி இருக்கைகளுக்கு மாத்திரமே பிரசங்கம் செய்ய நேரிடும். அவர்கள் வீடு சென்று நான் சூசியை நேசிக்கிறேன் போன்ற தொலைக்காட்சி நாடகங்களை காண வேண்டும். அதுதான் உண்மை. ஏன்? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நமது பொக்கிஷங்கள் வார்த்தையில் இருக்க வேண்டும். அரிசோனா மக்கள் கனிம பொருட்களை தேடுபவர்கள். நீங்கள் சிறிது நேரம் தோண்டி பார்த்து எது உங்களுக்கு என்று அறிந்து கொள்ள வேண்டும். அங்கு சிம்சோன் தோல்வி அடைந்தவனாய் ஒரு ஸ்திரீயால் வல்லமை முழுவதும் நீக்கப்பட்டவனாய் நின்று கொண்டிருந்தான். அவன் தன்னை ஒரு ஸ்திரீக்கு அர்ப்பணித்து தன் ரகசியத்தை அவளிடம் அறிவித்தபடியால் அவனுடைய வல்லமை அனைத்தும் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. நாம் போதிய அளவுக்கு பெரியவர்களாகி நமது கஷ்டங்கள் நீங்கி நாம் எங்கோ நடத்தி கொண்டிருந்த சுவிசேஷ ஊழியத்தை விட்டு வெளிவந்த உடனே மற்றவர்களை காட்டிலும் பெரிய ஆளுங்களை கட்ட முயல்கிறோம். இவ்விஷயத்தில் நாம் மெத்தடிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள், பாப்டிஸ்டுகள் இவர்களை மிஞ்ச பார்க்கிறோம். அது உங்கள் நோக்கமல்ல. அதற்காக நீங்கள் இப்போது உள்ள நிலையில் இல்லை. தேவனுக்கு ஏற்கனவே அவை இருந்தன. அதற்காக தேவன் உங்களை எழுப்பவில்லை. அவருடைய மகிமையை விளங்கம் பண்ணும் பொருட்டு அவருடைய வல்லமையை உங்களுக்குள் வைத்து நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கவே அவர் உங்களை எழுப்பினார். ஆனால் சில ரிக்கிகள் அதற்குள் நுழையட்டும். அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து உலகத்தின் கவர்ச்சியான காரியங்களுக்கு பின்னால் சென்று விடுவார்கள். சபையார் அநேகர் அழகான சுருட்டை மயிர் கொண்ட ஒரு வாலிபனை தங்கள் போதகராக பெற பிரியப்படுகின்றனர். அவனுக்கு மற்றவரை காட்டிலும் அதிகம் தெரியும் என்று அவர்கள் கருதுகின்றனர். நீங்கள் வியாதிப்பட்டு உங்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் போது அப்பொழுதுதான் மருத்துவ பள்ளியை விட்டு வெளிவந்த மருத்துவரை நீங்கள் விரும்புவது கிடையாது. அப்பொழுது நீங்கள் தலை நரைத்த அனுபவமிக்க வயோதிப மருத்துவரை நாடி செல்கிறீர்கள். இன்றிரவு சபைக்கு தேவை என்னவெனில், தேவனுடைய வல்லமை என்று நிரூபிக்கப்பட்ட பழைய நாகரிகம் கொண்ட சுவிசேஷம் அன்றி நமது வேத பள்ளிகள் குஞ்சு பொறித்துக் கொண்டிருக்கும் இந்த ரிக்கிகளில் சிலர் அல்ல.
அது உங்களுக்கு தெரியும். அந்நிலையில் தான் நாம் இன்று இரவு உள்ளோம். அவ்விதமான குழப்பத்துக்குள் செல்ல உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. நீங்கள் அங்கேயே விழ ஆரம்பித்து விட்டீர்கள். நீங்கள் திரும்பி வரவில்லை. நீங்கள் அதில் சென்று கொண்டிருக்கும் வரைக்கும் நீங்கள் திரும்பி வரவே போவதில்லை. அந்த பெந்தேகோஸ்தே அந்த பெலிஸ்தர் சிம்சோனை குறித்து வியந்து கொண்டிருந்த நேரத்தில் சிம்சோனின் மனதில் என்னவெல்லாம் எழுந்தன என்று சிந்தித்து பார்த்தீர்களா? அவனுடைய மனதில் என்ன எழுந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அவன் முழு குருடனாய் திரும்பவும் பார்வை பெற முடியாத நிலையில் அங்கிருந்த சமயத்தில் தேவன் அவனுக்கு அளித்த மகத்தான வெற்றிகளை குறித்து யோசித்திருப்பான் என்று எண்ணுகிறேன். அவன் அங்கு அந்த நாட்களை குறித்து எண்ணியிருப்பான். சிறிது நேரத்திற்கு முன்பு நான் இங்கு கூறினது போன்று மனிதனுடைய வழி அவ்வாறே உள்ளது. மனிதன் எப்பொழுதுமே தேவன் முன்பு செய்ததை குறித்து சிந்தனை செய்கிறான். அவர் வருகாலத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதை எதிர்நோக்கி இருக்கிறான். ஆனால் தேவன் இப்பொழுது செய்து கொண்டு வருகிறதை அவன் அசட்டை செய்கிறான். பாருங்கள், அவர் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். அவர் என்ன செய்தார் என்று நமக்கு தெரியும். அவர் நமக்கு அனுப்பி நம்மை அசைத்து அவருடைய வார்த்தையின் பாதைக்கு நம்மை மறுபடியும் கொண்டு வர முயன்று அதை உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தையினால் நிரூபித்துக் கொண்டு வருகிறார். நாம உட்கார்ந்து உறங்கி வீட்டுக்கு சென்று அவர் என்ன சொன்னார், அவர் எவ்வளவு நேரமாக பிரசங்கம் செய்தது, அவர் அவ்வளவு நேரமாக பிரசங்கம் செய்து எனக்கு பிடிக்கவில்லை என்கிறோம். அவனுடைய சிறப்பான காலத்தில் கர்த்தருடைய ஆவியே அவன் மேல் தங்கியிருந்தது. கர்த்தர் அவனுடைய ஜெபத்துக்கு உத்தரவு வரையின நாட்களில் நடந்தவை யாவும் அவனுடைய மனதில் எழுந்தன. அவன் ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவன் தேவனுக்காக வாழ்ந்த வரைக்கும் தேவன் சரியான நேரத்தில் வந்தார். நான் ஜெபித்து இந்த 1000 பெலிஸ்தரை மடங்கடிப்பேனா என்று அறிய வேண்டும் என்று யோசிக்க கூட அவனுக்கு நேரமில்லை. தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் குற்றம் எதுவும் செய்யவில்லை. எனவே அவன் கையில் கிடைத்த முதல் பொருளை எடுத்து அவர்களை மடங்கடித்துக் கொண்டே சென்றான். அது உண்மை. அவன் படித்து பட்டம் பெறும் வரைக்குமோ அல்லது சண்டை செய்வது எப்படி என்று கற்கும் வரைக்குமோ காக்கவில்லை. அவன் கையில் கிடைத்ததை எடுத்து அதை கொண்டு அவர்களை தாக்க தொடங்கினான். ஆனால் இன்றைக்கோ எல்லா கோட்பாடுகளுடன் அப்படிப்பட்டவர்களுடன் எப்படி கோபம் கொண்டு சண்டையிடுவது என்று நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம் எங்கும் அடைவதில்லை. கோலியாத்தின் நாட்களில் இருந்தது போல் நாம் ஏமாற்றுக்காரர். தேவன் நமக்கு கோட்பாடுகளை அறியாத ஆனால் பரிசிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு தேவனுடைய வல்லமையை மாத்திரம் அறிந்துள்ள ஒரு தாவீதை அனுப்புவார். திரகாத்திரமுள்ள ஒருவன் 40 நாட்கள் கடந்து விட்டன என்று கூச்சலிட்டதன் விளைவாக முழு சபையுமே தோல்வி அடைந்ததாய் அங்கு நின்று கொண்டிருந்தது. ஆனால் சிறிய உருவமும் தொங்கின தோள்களும் சிவந்த மேனியும் கொண்ட தேவனுடைய மனிதன் ஒருவன் அங்கு வந்தபோது அது நடக்கவில்லை. தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனுக்கு ஒரு அனுபவம் இருந்தது. அவர்கள் எங்கள் கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டு அவனை சந்திக்க புறப்படு என்றனர். அவனோ அதை நான் நிரூபித்தது கிடையாது, இதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது என்றான். பார்க்க போனால் சவுலின் மத சம்பந்தமான உடை தேவனுடைய மனிதனுக்கு பொருந்தவில்லை. எனவே அவன் அவைகளை களைந்து போட்டு அவன் சரி என்று அறிந்ததை உடுத்துக் கொண்டான். இன்றைக்கு சபையை கண்காணிக்க நமக்கு ஒரு இளம் கலையியல் பட்டம் பெற்றவரோ அல்லது டாக்டர் பட்டங்கள் எதுவும் அவசியம் இல்லை. நமக்கு தேவையான ஒன்றே ஒன்று நமது வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையே. அதை கொண்டு தேவனுடைய அன்பை நமது இருதயங்களை பெற்றவர்களாய் தேவனுடைய வார்த்தையை நாம் கையாளும் போது நாம் என்ன கேட்கிறோமோ அதற்கு தேவன் உத்தரவிடுவார் என்னும் உறுதியை நாம் கொண்டவர்களாய் இருப்போம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். சிம்சோன் தனக்கு இருந்த மகத்தான நாட்களை நினைவு கூர்ந்தான். சபையும் இன்றிரவு ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வீக சுகமலத்தின் எழுப்புதல் ஒன்று உண்டாகி வெற்றி கொண்டதை நினைத்து பார்க்கிறது. அவனும் கூட தேவனும் தவறிழைத்த அவருடைய ஜனங்களும் அது மிகவும் கவலைக்கிடமான ஒரு செயல். சிம்சோன் தேவனுக்கு தவறு எடுத்ததை அங்கு நினைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் தோல்வி அடைந்தது தேவனுடைய தவறல்ல, அது அவனுடைய தவறே. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எழுப்பப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் அவன் நடத்தை கேட்ட இந்த ஸ்திரீயிடம் சல்லாபம் செய்த காரணத்தால் தேவன் அவனுக்கு அளித்திருந்த பலம் அனைத்தையும் இழந்து போனான். சபையும் அதே நிலையில் உள்ளது. ஒரு சபை ஒரு கலங்கரை விளக்கமாய் இருக்க வேண்டுமே என்று கருதி தேவன் அதை எழுப்பி அவருடைய வல்லமையை அதன் மூலம் பிரயோகித்து வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தவும், மருத்துவரை எழுப்பவும், பிசாசுகளை துரத்தவும், ஜனங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து முழு சுவிசேஷத்தை பிரசங்கித்து வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் எனும் சித்தம் கொண்டார். ஆனால் நாமோ ஊர்ந்து சென்று தடைகளை கீழே இறக்கி இவைகளை தடை செய்து விட்டோம்.
நாம் தவறான உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம். ஸ்திரீகள் போதகரின் மனைவி நடப்பது போல் நடந்து கொள்கின்றனர். அவர் அவளை தன் விருப்பத்திற்கு விட்டுக் கொடுத்து அவள் தலைமையை கத்தரிக்கவும் பாலுணர்ச்சியை தூண்டும் ஆடைகளை அணியவும் அனுமதித்தார். அவர் கடிந்து கொள்ளவே இல்லை. மற்ற ஸ்திரீகள் அவளை கண்டு, சகோதரி இன்னார் அப்படி செய்யும் போது நானும் செய்யலாம் என்கின்றனர். அதை உங்கள் உதாரணமாக்கிக் கொள்ளாதீர்கள். பாருங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டார். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார், அதில் நிலைத்திருங்கள். போதகராகிய நீங்கள் அப்படி செய்யும் போது நீங்கள் தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் தவறு இழைக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு தவறு இழைக்கும் போது நீங்கள் தேவனுக்கு தவறு இழைத்தவர்களாகி கின்றீர்கள். தேவன் உங்களை ஜாமக்காரனாக அங்கு வைத்திருக்கிறார். பாவம் உள்ளே நுழைவதை நீங்கள் காணும் போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு பதிலாக அவர்கள் அதனால் வசீகரிக்கப்படுகின்றனர். எல்லா போதகர்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒன்றை செய்ய போகின்றோம், அதாவது நாங்கள் ஓட்டு போட்டு தெய்வீக சுகமனத்தில் என்னும் குறிப்பிட்ட உபதேசத்தை சபையிலிருந்து அகற்றப் போகின்றோம், அது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்கிறீர்கள். பிறகு நீங்கள் அதற்கு விரோதமாக ஓட்டு போடுகின்றீர்கள். ஓ, அப்படித்தான் அது நடந்தது. மெத்தடிஸ்டுகளாகிய நீங்கள் முன்பு உங்கள் சபைகளில் தெய்வீக சுகமனத்தை கொண்டிருந்தீர்கள். பிரஸ்பிட்டர்களே, லூத்தர்களே, நீண்ட காலம் முன்பு நீங்கள் அதை பெற்றிருந்தீர்கள். நீங்கள் கூச்சலிட்டு மகிழ்ச்சி கொள்வது வழக்கம். அதற்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் 1800 ரிக்கிகளை கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அதை பகட்டு கொண்டு சென்றுவிட்டனர். அதன் விளைவாக தெய்வீக சுகமளித்தல் என்பது உங்களை விட்டு போய்விட்டது. பெந்தகோஸ்தலரே, நீங்களும் அதையே செய்துள்ளீர்கள். அது உண்மை. இப்போது நீங்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டு அவர்களைப் போலவே தோல்வி அடைந்தவர்களாய் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் குழு இதை விசுவாசிக்கின்றது. நீங்கள் எங்களை சேராவிட்டால் நரகத்துக்கு செல்வீர்கள் என்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அதனால உங்களுக்கு எந்த உபயோகமும் இல்லை. தேவன் உங்களுக்கு ஒரு ஆதரவையும் காட்டுவது இல்லை. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களைப் போலவே தோல்வி அடைந்த நிலையில் இருக்கிறீர்கள். அவர்கள் சென்ற பாதையிலே நீங்களும் சென்றீர்கள். நிச்சயமாக அவன் அழிப்பதற்காக எழுதப்பட்ட அதே தேசம் அவனை சிறைப்படுத்தியது. இதோ அந்த திடகாத்திரமுள்ள மனிதன் எந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்று அவன் தேவனால் எழுப்பப்பட்டானோ அதே தேசத்தால் சிறைபிடிக்கப்பட்டு அங்கு நின்று கொண்டிருக்கிறான். உங்களை புண்படுத்த நான் விரும்பவில்லை, ஆனால் இது உங்களுக்கு உதவி செய்யும் என நம்புகிறேன். இதோ தேவனால் எழுப்பப்பட்ட பெந்தகோஸ்தே சபை ஸ்தாபனத்திலிருந்து வெளியே வந்தது. ஆனால் இப்போது அது அவர்களை எங்கே கொண்டு சென்றுள்ளது? இப்போது அதே வர்க்கத்துக்கு நீங்கள் சிறைவாசிகளாகி விட்டீர்கள். அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். பிறகு யாராகிலும் ஒருவர் அதற்கு விரோதமாக ஒன்றை கூறிவிட்டால் அவர்களை வெளியே எறிந்து விடுகிறீர்கள். அது ஏறக்குறைய குருடருக்கு வழிகாட்டுவதாய் உள்ளது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு பெந்தகோஸ்தே சபையானது ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டதே எதையுமே கடிந்து கொண்டது என்று எவருமே அறிவர். நீங்கள் சகோதரரும் சகோதரியுமாய் அந்த காலத்தில் வாழ்ந்தீர்கள். நீங்கள் நவீன சபையையும் அது நாகரிகத்தையும் குறித்து, பெண்கள் நடந்து கொண்ட விதத்தையும் அவர்கள் கை கொண்ட நாகரிகத்தையும் குறித்து, மனிதர் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி சென்றதை குறித்தும் பேசினீர்கள். தேவன் உங்களை அதனின்று வெளியே அழைத்தார். ஆனால் நீங்களோ தேவன் உங்களை எதிலிருந்து வெளியே அழைத்தாரோ அதற்கே நேராக திரும்பி சென்று விட்டீர்கள். நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் உங்களை எழுப்பின போதிலும் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்தாபனத்தின் தூணில் கட்டப்பட்டு சிம்சோனை போல் தோல்வியுள்ள நிலையில் வார்த்தையை காணக்கூடாதவாறு உங்கள் கண்கள் பிடுங்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை. அது மிகவும் மோசமான செயல். அதை தோற்கடிக்க தேவன் உங்களை எழுப்பினார். நீங்களோ அதனுடன் சேர்ந்து கொண்டீர்கள். சிம்சோன் தேவன் அவனை எதிலிருந்து வெளியே இழுத்தாரோ அங்கேயே சென்று ஒரு பெண்ணை மணந்து கொண்டான். பெந்தகோஸ்தே சபையும் தேவன் அதை வெளியே இழுத்த அதற்கே திரும்பி சென்று மணந்து கொண்டது. தேவன் குழுக்களுடன் ஈடுபட முடியாது. அவர் தனிப்பட்ட நபர்களுடன் மாத்திரமே ஈடுபடுகிறார். அது எக்காலத்தும் அவர் கொள்கையாக வந்துள்ளது. இருவருக்கு இரு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்க வகையுண்டு. தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை அவருடைய கருத்துக்களுக்குள் கொண்டு வருகிறார். அவ்வளவுதான். அவருக்கு தேவையெல்லாம் ஒரு மனிதனை. இன்றைக்கும் அவர் அதையே முயன்று கொண்டிருக்கிறார். உன்னை அவர் தமது கரங்களில் கொள்ள முயன்று கொண்டிருக்கிறார். அவர் இங்கு ஒருவர் அங்கு ஒருவர் என்று தெரிந்து கொள்வார். அது ஒரு குழுவாக இராது. எனவே அப்படிப்பட்ட எண்ணத்தை உங்கள் மனதை விட்டு எடுத்து போடுங்கள். நீங்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொள்ளும் போது அங்கேயே உங்கள் பிறப்புரிமையை இழந்து விடுகிறீர்கள். நான் எந்த ஒரு மனிதனையும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். தேவனுடைய செய்தியுடன் ஒரு மனிதன் எழுப்பப்படுகிறான். அவன் இவ்வுலகை விட்டு சென்றவுடனே அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டனர். அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்ட மாத்திரத்தில் மரித்து போய் திரும்பி வரவே இல்லை. அப்படி திரும்பி வந்ததை யாராகிலும் கண்டதுண்டா? ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டவர்கள் திரும்பி வந்தவர்கள் என்பதை ஆதரிக்க ஒரு வேத வாக்கியமோ சரித்திரமோ எதுவும் கிடையாது. ஆகவே ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வல்லமையை இழந்து திரும்பி வந்ததே இல்லை. ஜீவனுள்ள தேவன் சிறிதளவும் கூட அவர்களில் காணப்படுவதில்லை.
அவருடைய ஆவிக்குரிய தட்ப வெப்பநிலை அளந்து காட்டு கருவியானது எப்பொழுதும் 0க்கு கீழே 40 டிகிரி உள்ளது. அப்படித்தான் அது உள்ளது. தேவபக்தியின் விஷயத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அந்நாட்களில் தேவன் அதை அஸ்திபாரத்திலேயே தகர்த்தெறியக்கூடிய ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் மூலம் ஒரு சிறு குழுவை எஞ்சிய சபையை வெற்றிக்கு கொண்டு சென்றார். அவர் அதை மறுபடியும் செய்வார். அவர் மாறுவதில்லை. அவர் தேவன் ஒன்றை ஒரு முறை கூறினால் அதை விட சிறந்த கருத்து அவருக்கு தோன்ற முடியாது. அதை ஞாபகம் கொள்ளுங்கள். அதுவே நமது தைரியமாய் உள்ளது. மனிதன் தேவனை வழிபட அவனுக்கு ஒரு வழியை ஏதேன் தோட்டத்தில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் உண்டாக்கினார். அவர் அதை மாற்றவே இல்லை. அவர் அதை மாற்றவும் முடியாது. அவர் அப்படி செய்வாரானால் அவருக்கு முதலாம் முறை இருந்ததை காட்டிலும் சிறந்த கருத்து தோன்றினதாக ஆகிவிடும். எனவே அவரால் அப்படி செய்ய முடியாது. அவர் எப்பொழுதும் ஒரே விதமாக இருக்கிறார். ஒரு தேசம் தம்மை விட்டு விலகி செல்லும் போது தேவன் எப்பொழுதும் ஒரு மனிதனை எழுப்பி அவனை அங்கு நிறுத்தி அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை அனுப்பி முழுவதையுமே கண்டனம் செய்தார். அவர் இவ்வாறு ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு தம் பணியை நிறைவேற்றினார். அவர் ஒரு ஸ்தாபனத்தை தெரிந்து கொண்டு அவ்வாறு செய்ய மாட்டார். நீ மாத்திரம் அவருக்கு செவி கொடுத்து உன்னை அர்ப்பணித்தால் அவர் உன்னை தெரிந்து கொள்வார். ஆம், அவன் எந்த நோக்கத்திற்காக உலகத்தில் பிறந்து அதற்கான அதிகாரத்தை பெற்றானோ அதன் சிறைவாசியாக அவன் அங்கு நின்று கொண்டிருந்தான். அவர்கள் பொழுதுபோக்குக்காக அவனை வேடிக்கை காட்டும்படி செய்தனர். அவர்களை மகிழ்விக்க வேடிக்கை காட்டுதல். ஓ என்னே, ஒரு ஸ்திரீ அவனை கவர்ந்து அவன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகும்படி செய்ய அவளை அனுமதித்தான். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு ஒரு ரகசியமாக அளிக்கப்பட்டிருந்தது. அது ஒரு நசரேய வரம். அதை அவன் யாரிடமும் கூறக்கூடாது. ஆனால் அவனோ ஒரு ஸ்திரீயின் கவர்ச்சிக்கு ஆளானார். அதுதான் இன்றைக்கு நமக்கு நேர்ந்துள்ளது. கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு இணங்காத காரியங்களை நமது சபையில் நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். அவர்களுடைய சபையில் மாயமாலக்காரர் இல்லை என்று யாருமே கூற முடியாது. முழு அமைப்பை எல்லா விதமான மாயமாலக்காரரால் நிறைந்துள்ளது. அது உண்மை. ஆனால் உங்களுக்கு இந்த உறுதியை அளிக்க விரும்புகிறேன், அது ஒரு விடுதியில் மாத்திரமே. நீங்கள் மெத்தடிஸ்ட் விடுதியை சேர்ந்திருக்கலாம் அல்லது பிரெஸ்பிடேரியன் விடுதியை சேர்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சபையை சேர முடியாது. நீங்கள் ஒரு விடுதியை சேரலாம், ஆனால் ஒரு சபையை சேர முடியாது. நீங்கள் அதில் பிறக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு சபைக்குள் பிறக்கும் போது அதில் ஒரு மாயமாலக்காரனும் இருக்க முடியாது. அங்குள்ள அனைத்துமே பரிசுத்தம் உள்ளதாய் உள்ளது. ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்குள் மறைந்திருந்து பரிசுத்த ஆவியினால் முத்தரிக்கப்பட்டுள்ளது. உங்களை பிடிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அவனால் முடியாது. ஏனெனில் நீங்கள் சென்ற பாதையிலேயே அவனும் வர வேண்டும். அப்பொழுது அவன் உங்கள் சகோதரனாகி விடுவான். பாருங்கள், எனவே அவனால் அப்படி செய்ய முடியாது. நீங்கள் அங்கத்தினர்களின் எண்ணிக்கையை அதிகமாக்குவதற்கு அல்லது தீர்மானம் செய்வதற்கு ஒரு சபையை சேர்ந்து கொள்ளலாம். நான் நேற்றிரவு கூறினது போன்று இன்றைக்கு நாம் கேட்பதெல்லாம் அதிக அங்கத்தினர்கள் என்பதே. அதுவே இன்றைய ஆரவாரமாக உள்ளது. நாங்கள் அவர்களை தோற்கடித்து விட்டோம் என்பதை காண்பிக்க வரைபடங்கள். யாரோ ஒருவரை ஞாயிறு பள்ளிக்கு ஒருவர் கூட்டிக் கொண்டு வந்தார் என்பதற்காக அவருக்கு வெகுமதி அளித்தல். அங்கு சென்ற பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? வர்ணம் திட்டியுள்ள இயேசபேல் ஒருத்தி அதற்கு முந்தின இரவு தன் பையன் நண்பனுடன் வெளியே சென்று விட்டு வந்ததை குறித்து பேசுகிறாள். அல்லது ஏதாவது அச்சிட்ட பிரதிகள் சுவற்றில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். பெந்தகோஸ்தேரும் மெல்ல அதற்குள் சேர்ந்து கொண்டிருக்கின்றனர். வேறெங்கோ அந்த பிரதிகள் தயாராகின்றன. அதை நீங்கள் கற்பிக்கின்றீர்கள். சபையிலேயே மிகவும் உயர்ந்தவர் ஒரு மூப்பர், பேராயர் அல்ல, அல்லது வேறு யாரோ ஒரு போதகர் அல்ல. தேவன் அந்த சபையின் மூப்பருடன் தொடர்பு கொள்கிறார். அவர் தமது சபைக்கு தமது செய்தி அளிக்கிறார். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை. ஆம், ஒரு ஸ்திரீ அவனை கவர்ந்து அவன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து விளங்கும்படி செய்ய அவன் அனுமதித்தான். இன்றைக்கும் அவர்கள் அதையே செய்துள்ளனர். அவர்கள் எப்படி அதை செய்தனர்? நல்லது சகோதரர், இன்னாரே பாருங்கள், அதை உங்களிடம் கூற விரும்புகிறேன். அங்குள்ள ஜனங்களை உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவர்கள் இதை செய்கின்றனர். அவர்கள் இந்த தொலைக்காட்சியில் காண்கின்றனர். அவர்கள் உங்களுக்கு மாதிரி அல்ல, கிறிஸ்துவே உங்களுக்கு மாதிரி. அவர் நான் உங்களுக்கு மாதிரியை கொடுத்திருக்கிறேன் என்றார். அவரே உங்களுக்கு மாதிரியாக இருக்கட்டும். சபைகளுக்கும் அவரே இருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ வெளிப்படுத்துதல் 17 கூறப்பட்டுள்ள வேசிகளுக்கு தாயாகிய ஏசபேல் அதையே செய்யும்படி விட்டுக் கொடுத்து பழைய சபையை பழைய அமைப்புக்கு மறுபடியும் கொண்டு சென்று இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஆவிக்குரிய காரியங்களை காணக்கூடாதவாறு கூடாக்கிவிட்டனர். ஓ, நீங்கள் அப்படி செய்ததாக நினைக்கவில்லையா? நீங்கள் நிச்சயம் அப்படி செய்து விட்டீர்கள். ஏனெனில்
என்னிடம் கூறாதீர்கள். பாருங்கள், நான் கடந்த 15 ஆண்டுகளாக தேசம் முழுவதும் இங்கும் அங்கும் சுற்றி 15 ஆண்டுகளாக தேசம் முழுவதும் இங்கும் அங்கும் சுற்றி கொண்டிருக்கிறேன். குருடாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆவிக்குரிய காரியத்தை காணாதவாறு பாருங்கள். இந்த கடைசி நாட்களில் தேவன் வந்து அவர் என்ன செய்வதாக கூறுகிறாரோ அதையே செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லது நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். அது ஒரு கால் சரியா இருக்கலாம், ஆனால் அந்த ஊழியமோ தேவனால் உண்டானதல்ல என்கிறீர்கள். தேவன் எப்படி ஒரே ஊற்றிலிருந்து கசப்பான தண்ணீரையும் இனிப்பான தண்ணீரையும் தோன்ற செய்ய முடியும்? அது அங்கு இருக்க முடியாது. ஆம், ஆவிக்குரிய காரியங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் குருடாக்கப்பட்டவர்களாய் எந்த குழியிலிருந்து வெளியே இழுக்கப்பட்டனரோ அதே குழிக்கு திரும்ப சென்று விட்டனர். பெந்தகோஸ்தே ஒரு ஸ்தாபனத்தில் பிறந்து வெளியே வந்தது, ஆனால் மனிதர்களோ அதை திரும்பவும் ஸ்தாபனத்திற்குள் கொண்டு சென்று விட்டனர். பெந்தகோஸ்தே என்பது ஒரு அனுபவம். அதை ஸ்தாபனம் தாங்கிக் கொள்ள இயலாது, ஏனெனில் அது தனிப்பட்ட நபருக்கு ஏற்படும் அனுபவம். அது உண்மை. அந்த முழு குழுவே தோல்வி அடைந்தவர்களாய் அங்கு நின்று கொண்டிருப்பதை பாருங்கள். போதகர்களுக்கு வேதப்பள்ளி அனுபவம் இல்லாமல் போனால் அவர்கள் அமர்த்த மாட்டார்கள். நமது மத்தியிலுள்ள ஒரு பெரிய பெந்தகோஸ்தே ஸ்தாபனம் அன்றொரு நாள் நீங்கள் மிஷனரிமார்களுக்கு மிஷனரிகளாக இருப்பதற்கு போதிய அறிவுத்திறன் உள்ளதா என்று அறிந்து கொள்ள அவர்களை ஒரு மனதத்துவ நிபுணரிடம் கூட்டிச் சென்றது. நமது மத்தியில் உள்ள பெரிய ஸ்தாபனங்களில் ஒன்று. அவர்களுக்கு உயர்ந்த அறிவுத்திறன் உள்ளதா என்று அறிந்து கொள்ள தேவன் அப்படிப்பட்ட எதையுமே சொல்லவில்லை. தேவன் அப்படிப்பட்ட எதையும் செய்யவில்லை. அவர் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் அங்கேயே இருங்கள் என்றார். அப்போது நீங்கள் உங்கள் அறிவுத்திறனை பெற்றுக் கொள்கிறீர்கள். உன்னதத்திலிருந்து வரும் பலன் அதை உங்களுக்கு அளிக்கிறது. இயேசு அவர்களை பரிசோதிக்க சொன்னபடி நியமத்தின்படி அவர்கள் பரிசோதிப்பது கிடையாது. அவர்கள் தங்கள் சொந்த அறிவினால் விளைந்த கருத்துக்களை ஆதாரமாக கொண்டு ஒரு மிஷனரியின் அறிவுத்திறனை பரிசோதித்து பார்க்கின்றனர். தேவன் அவர்களுக்கு அறிவுத்திறனை புகட்டுங்கள் என்று கூறவில்லை. அவர் நீங்கள் உன்னதத்திலிருந்து வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று மாத்திரமே கூறினார். ஆனால் நாம் அதினின்று விலகி சென்று கொண்டிருக்கிறோம். ரோமன் கத்தோலிக்க சபை முதலில் பெந்தகோஸ்தே சபையாக இருந்தது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அது முற்றிலும் உண்மை. கிபி 33ஆம் ஆண்டு. ஆனால் ரிக்கிகளை போல் அங்கு உள்ளே நுழைந்ததன் காரணமாக மேன்மையானவர்கள் முதலாவதாக நெசையா ஆலோசனை சங்கத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் இந்த திட்டத்தை அமுல்படுத்தி ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டனர். அது மரித்தது. உண்மையான தீர்க்கதரிசி அவனுடைய காலம் வரைக்கும் வாழ்ந்தான். ஏறக்குறைய 1000 வருடங்களாக அது இருளின் காலங்களை கடந்து வந்தது. அதைத்தான் தேவன் காண்பித்தார். தொடக்கத்திலேயே அவர் முழு முறைமையின் மேலும் தமது கண்டனத்தை தெரிவித்தார். அது உண்மை. போதகர்கள் ஒரு சபைக்கு போதகராவதற்கு முன்பு வேதாகம பள்ளிகளுக்கு சென்று நான் PhD LLD பட்டம் பெற்றுவிட்டேன் என்கின்றனர். ஐக்கிய சீட்டை காண்பிக்கின்றனர். அர்த்தமற்றது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி வனாந்தத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அவன் எங்கிருந்து வந்தான், எங்கு சென்றான் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை கொண்டிருந்தான். தேவன் அதை நிரூபித்தார். அவன் எந்த ஸ்தாபனத்திலும் சேர்ந்திருக்கவில்லை. அதுவே தேவனுடைய முறைமையாக இருந்தது. அது உண்மை. வேதாகம பள்ளியில் இருந்து வெளிவந்த போதகர்கள் என்ன செய்தனர்? உலக பிரகாரமாக உடை உடுத்தி குட்டைக்கால் சட்டை அணிந்து தலைமயிரை கத்தரித்திருந்த பெண்களின் போக்கை கடிந்து கொள்ள அவர்களுக்கு போதிய ஆவி கிடையாது. தன் மனைவியை அவ்வாறு செய்ய அனுமதிக்கும் எந்த மனிதனும் ஒரு நல்ல சுவிசேஷ சௌகரி அவசியம். அது உண்மை. அவள் தன்னை கனவீனம் உள்ளவளாக நிரூபிக்கிறாள். அதற்கு நீ சம்மதிக்கிறாய். தங்கள் சருமம் வெளியில் தோன்றும் வண்ணம் அவ்வளவு இறுக்கமான கால் சட்டைகளை அணிந்துள்ள மனைவியை தெருவில் கூட்டிச் செல்லும் மனிதன் எவனுமே மானிட வர்க்கத்துக்கு முற்றிலும் அவமானத்தை விளைவிக்கிறவனாக இருக்கிறான். என்னை பொறுத்தவரையில் ஏதோ ஒன்று உள்ளே இல்லை என்று அது காண்பிக்கிறது. உள்ளே காலியாய் உள்ளது என்பதை அது காண்பிக்கிறது. நீங்கள் அழகாக காணப்பட விரும்பினால் சிறிது அப்போஸ்தலர் 2:38 சிறிது யாக்கோபு 5:14 சிறிது யோவான் 3:16 எடுத்துக்கொண்டு ஒன்றாக கலந்தால் அது சிறந்த அழகு சாதனமாக உங்களுக்கு ஆகிவிடும். உதடு வண்ணம் போன்ற அழகு சாதனங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான டாலர்கள் செலவிடப்படுவதை காண்கிறேன். ஆனால் மிஷனரிமார்களோ சுவிசேஷ ஊழியம் செய்து பட்டினி கிடக்கின்றனர். இருப்பினும் நாங்கள் தான் சபை என்று பெருமை எடுத்துக் கொள்கின்றனர். அது என்னை வெட்கப்பட செய்கின்றது. நாம் எல்லா விதமான பகட்டான பெரிய காரியங்களுக்குள் பிரவேசித்து விட்டோம். நீங்கள் செய்வது என்ன? நீங்கள் ஏசபேலின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை அது காண்பிக்கிறது. காலியான இடம். அன்றொரு நாள் ஒரு போதகர் பேசுவதை கேட்டேன். அவர் அருமையானவர். மனிதன் என்னும் முறையில் அவரை எனக்கு பிடிக்கும். அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை சேர்ந்தவர். அவர் நதிக்கு மறுபுறம் வசிக்கிறார். அவர் வானொலி நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார். அவர் இப்போதுதான் திரும்பி வந்தார். அவர் பெண்கள் முகத்தில் நீல வர்ணம் போன்றவர்களை தடவிக் கொள்வதை பற்றி பேசினார்.
நான் முதன் முறையாக அப்படிப்பட்ட ஒன்றை கண்டபோது அது எனக்கு நடுக்கத்தை விளைவித்தது. நான் லாஸ் ஏஞ்சலிஸில் அப்பொழுது இருந்தேன். நான் கிறிஸ்துவ வர்த்தகர் ஆர்கன் பிரைட்டுக்காக காத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பெண் நடந்து வருவதை கண்டேன். பாவம் பெண் என்று நான் எண்ணினேன். நான் ஒரு மிஷனரி. நான் குஷ்டரோகத்தையும் பிளேக் வியாதியும் கண்டிருக்கிறேன். ஆனால் இதை போன்ற ஒன்றை நான் கண்டதில்லை. நான் அவள் அருகில் நடந்து சென்று அவளுக்காக ஜெபம் செய்யலாமா என்று கேட்கலாம் என்று இருந்தேன். ஆனால் பார்க்க போனால் வேறொருத்தி அதே விதமான தோற்றத்துடன் உள்ளே நுழைந்தால், நீங்கள் சிறந்து காணப்பட முயல்வதை குறித்து நான் உங்களை குறை கூறவில்லை. ஆனால் மானிட வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் போல் காணப்படுங்கள். பாருங்கள், அது உண்மை. இப்படிப்பட்ட முகவரத்தை உண்டாக்குவதால் அவர்கள் அழகில் சிறந்த உலகத்தையே படித்து விட்டதாக அந்த மனிதன் கூறினார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அது ஒரு கூட்டம் அஞ்ஞானிகளை படித்துவிட்டது. ஒரு பெண் அவ்வாறு செய்வாளானால் அவளுக்குள் ஏதோ ஒன்று இல்லை என்பதை அது காண்பிக்கிறது. அந்த காலியான இடம் கிறிஸ்துவால் நிறையப்பட வேண்டும். அவ்வாறு தன் மனைவியை செய்ய அனுமதிக்கும் எந்த மனிதனும் உள்ளே வெறுமையா இருக்கிறான். அதை தன் சபையில் ஆதரிக்கும் எந்த போதகரும் தனக்குள் ஒரு வெறுமையை கொண்டிருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். அதை ஆதரிக்கும் எந்த ஸ்தாபனமும் அது மறுத்துவிட்டது என்பதை காண்பிக்கிறது. அது உண்மை. வேதாகமத்துக்கு திரும்புவோம். அங்கு சிம்சோன் அப்படிப்பட்ட முகவர்ணத்துக்கு விழுந்து போனவனாக அங்கு நின்று கொண்டிருந்தான். அந்த பெரிய மனிதன் நமக்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறான். என்னை அவர்கள் எப்படி அவனை அதில் சிக்க வைத்தனர். சிம்சோன் தான் செய்த தவறுகளை எல்லாம் எண்ணி பார்த்தான். அவன் எவ்வாறு தேவனுக்கு தவறு எடுத்தான் என்று. அதற்கு விரோதமாக பிரசங்கிக்கப்படும் இப்படிப்பட்ட செய்தித்தாள்களை கேட்கும் போது ஜனங்களுடைய மனதில் ஏதாகிலும் உதயமாகிறதா? அன்றொரு நாள் என் மனைவி என்னிடம் கூறினாள். யாரோ ஒருவர் என் மேல் கோபம் கொண்டு கடிதம் எழுதியிருந்தார். அவர், பில்லி, பெண்கள் தலைமையை கத்தரித்துக் கொள்ளுகிறதையும் இன்னும் அவர்களுடைய மற்ற செயல்களையும் குறை கூறுவதை நீர் ஏன் விட்டுவிடக் கூடாது? ஜனங்கள் நீர் தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கின்றனரே, அந்த பெண்கள் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக் கொள்வது எப்படி என்று நீர் போதித்து அத்துடன் விட்டுவிட வேண்டும் என்று எழுதியிருந்தார். நான் அவர்களுக்கு மொழியின் முதல் எழுத்துக்களாகிய அ ஆ இ தெரியாமல் இருக்கும் போது அவர்களுக்கு நான் எப்படி அல்ஜிப்ரா கணிதம் கற்றுத்தர முடியும் என்று விடையளித்தேன். பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் எப்படி கற்றுத்தர முடியும்? பாவமே ஒன்று திரண்டுள்ளது என்று அவர்களுடைய அடையாளமே காண்பிக்கிறது. வர்ணம் தீட்டுக் கொள்ளுதல் என்பது அஞ்ஞானிகளின் இயல்பு என்று எவருமே அறிவர். நான் ஒரு மிஷனரி. அஞ்ஞானிகளின் வர்ணம். அரிசோனாவில் உள்ள இந்தியர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பு முகத்தில் வர்ணம் தீட்டி வந்தனர். அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும் போது நீங்கள் அவர்களிடம் அதை குறித்து ஒன்றுமே கூற வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் தாமாகவே அதை கலந்து விடுகின்றனர். அவர்கள் தேவனிடம் சண்டையில் இருந்தனர் என்பதை அது காண்பிக்கிறது. அவர்கள் அதை களையும் போது அவர்கள் தேவனுடன் சமாதானமாய் இருப்பதை அது காண்பிக்கிறது. நமது தேசம் கிறிஸ்துவ தேசம் என்றும் நாம் கிறிஸ்துவ மக்கள் என்றும் நம்மை அழைத்துக் கொள்கிறோம். நான் ஒரு நாள் ஆப்பிரிக்காவில் நின்று கொண்டிருந்த போது தேவன் ஊனமுற்றிருந்த ஒரு மனிதனை சுகமாக்கினார். கண்கள் கோணலாய் இருந்த ஒரு பையனுக்கு சுகத்தை அளித்தார். சுமார் 15 நிமிடங்களுக்குள் அவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். நான் டர்பனில் பேசிக் கொண்டிருந்த 2,50,000 பேர்களில் எத்தனை பேர் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் கேட்டதற்கு ஏறக்குறைய 30,000 பேர் எழுந்து நின்றனர். எனக்கு 15 மொழிபெயர்ப்பாளர்கள் இருந்தனர். அவர்கள் சரீர சுகம் பெறுதலை கூறுகிறீர்கள் என்றனர். நான் ரட்சிப்பை குறித்து கூறுகிறேன் என்று மொழிபெயர்ப்பாளர்களிடம் கூறச் சொன்னேன். நான் என்னை புரிந்து கொள்கிறவர்கள் எல்லோரும் என்றேன். அவர்கள் ரத்தம் தெளிக்கப்பட்ட சிறு விக்கிரங்களையும் ஆண் மான்களையும் சிங்கத்தின் நகங்களை வைத்திருந்தனர். எல்லா விதமான மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் கைவிட்டு இங்கு நின்று கொண்டிருந்த மனிதனை குணமாக்கி அவனுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து, அந்த தேவனை உங்கள் சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்ள விரும்பினால் உங்கள் விக்கிரகத்தை தரையில் போட்டு உடைத்து உங்கள் உத்தமத்தை காண்பீங்கள் என்றேன். அங்கு மண் புயல் தோன்றினது போல் இருந்தது. அங்கு பெண்கள் முழுவதும் நிர்வாணமாய் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுக்கு முன்னால் ஒரு சிறு துணி மாத்திரம் தொங்கிக் கொண்டிருந்தது. இடுப்புக்கு மேல் அவர்கள் நிர்வாணமாய் இருந்தனர். நான் கைகளை உயர்த்தி பாவியின் ஜெபத்தை ஏறெடுத்து, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாய் இரும் என்று கூறுங்கள். நீங்கள் நின்று கொண்டிருக்கும் அதே இடத்திலே உங்கள் கரங்களை உயர்த்தி கிறிஸ்துவின் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இங்குள்ள போதகர்கள் சிலர் உங்களுக்கு கிறிஸ்துவ ஞானஸ்நானம் கொடுப்பார்கள் என்றேன். அவர்கள் கரங்களை உயர்த்தின போது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதவர்களாய் முழுவதும் நிர்வாணமாக உள்ளே வந்த பெண்கள் வெளியே நடந்து சென்ற போது தங்கள் கரங்களை மடக்கி மறைத்துக் கொண்டு சென்றனர். இயேசு கிறிஸ்துவுடன் அவர்கள் இருந்த அந்த ஒரு நிமிட நேரம் அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொள்ளும்படி செய்தது. ஆனால் நாமோ ஆண்டுதோறும் அதிகமாக ஆடைகளை கலைந்து வருகிறோம். நான் பின்பு அது தேவன் என்று கூறுகிறோம். அதை நீங்கள் செய்ய காரணம் யார்?
அப்படி செய்ய உங்களை அனுமதித்த உங்கள் ஸ்தாபனமே, அது உண்மை. உங்களை சுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னும் எண்ணத்துடன் நீங்கள் அந்த ஸ்தாபனத்தில் வாழ்ந்து வந்தீர்கள். ஆனால் அதையே நீங்கள் மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து விட்டீர்கள். நான் தேவதூஷணம் கூறவில்லை என்று எண்ணுகிறேன். அது தேவதூஷணம் அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை. நிச்சயமாக அது கர்த்தருடைய வார்த்தையே. சிம்சோன் அங்கு நின்று கொண்டு தன் உள்ளான மனசாட்சியில் அவன் தேவனுக்கு தவறளித்தான், தேவனுடைய மக்களுக்கு தவறளித்தான் என்று உணர்ந்தவனாய் தன் பிழைகளை எண்ணி பார்த்ததாக நாம் காண்கிறோம். அவன் அங்கு ஒரு உதாரணமாக நின்று கொண்டு அவன் முன்பு எப்படி இருந்தான் என்றும் அப்பொழுது எந்நிலையில் இருந்தான் என்றும் சிந்தித்து பார்த்தான். அவன் அப்படி செய்த போது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஓ சபையே, ஓ சபை மாத்திரம் இன்று ஒரு நிமிடம் அமைதியாயிருந்து பெந்தெகோஸ்தே நாளை நோக்கி பார்த்து, நாம் எங்கிருந்து துவங்கினோம் என்பதை நோக்கி பார்த்து, நமது ஸ்தாபன பிரமாணங்கள் நம்மை எந்நிலைக்கு கொண்டு வந்துள்ளது என்பதை சிந்தித்து பார்க்குமானால் மறுபடியும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். சிம்சோன் தேவனை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, என் இரண்டு கண்களுக்காக பழி வாங்குவீராக என்று கதறினார். நாமும் அதே விதமாக மனம் திரும்பி, கர்த்தராகிய ஆண்டவரே, இத்தனை காலமாக இவை என்னை குருடனை போல வழிநடத்தி வந்தன என்று கதறுவோமானால் அதற்கான ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான். அதை நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். என் மனைவி மேடாயனிடம், நீங்கள் தேசங்கள் அனைத்தும் சுற்றி திரிந்து பிரசங்கித்து வருகிறீர்கள். நீங்கள் மறுபடியும் இங்கு வரும்போது ஜனங்கள் முன்பு செய்ததையே செய்து கொண்டிருக்கின்றனர். அதனால் என்ன பயன் என்றால், நான் நியாய தீர்ப்பு நாள் என்று தேவனுடைய மகத்தான ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்டது போட்டு காண்பிக்கப்படும் என்றேன். இவைகளை குறித்து நீங்கள் அறியாதவர்களாய் இல்லை. தேவன் அதை வானத்தில் முழங்க செய்வார். உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்த அவருக்கு ஒரு சத்தம் இருக்க வேண்டும். அந்த சத்தம் தான் சுவிசேஷம். கர்த்தாவே, என் சத்துருக்களை என் நிமித்தம் பழிவாங்கும், என் கண் பார்வையை போக்கினவர்களை பழிவாங்கும். கர்த்தாவே, அவர்கள் அதை பிடுங்கி விட்டார்கள். இதோ நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். தேவன் இன்னும் ஒரு விசை அவனுக்கு செவி கொடுப்பதற்கு சாத்தியம் உண்டு என்பதை சிம்சோன் அறிந்திருந்தான். அவனுடைய அந்நிலையிலும் அது சாத்தியம் உண்டு. ஓ சாமுவேல் அவர்கள் என்ன செய்த போதிலும் அது சாத்தியம் உண்டு. அநேகர் தீர்மானம் செய்தனர் என்று நாம் இன்றைக்கு அதிகமாக கேட்கிறோம். தீர்மானம் என்றால் கல் பாவரிக்கை என்று பொருள். நான் ஏற்கனவே கூறினபடி ஒரு கல்லை கூர்மையான உளியினால் செதுக்கி அதை கட்டிடத்தில் பொறுத்த ஒரு கல் கொத்தன் இல்லாமற் போனால் அந்த கல்லினால் என்ன பயன்? நீங்கள் ஆண்களையும் பெண்களையும் முன்போலவே இருக்க அனுமதித்து அவர்கள் சபையை சேர்ந்து கொள்ளும்படி செய்தால் தீர்மானங்கள் செய்வதனால் என்ன பயன்? அவை செதுக்கப்படாத கல்குவியலாக இருக்கும். நமக்கு இன்று தேவை தேவனுடைய வார்த்தையை கொண்டுள்ள ஒரு மனிதனே, கல் கொத்தனே. தேவன் அவனை அனுப்பினார் என்று நிரூபிக்க அவன் உறுதிப்படுத்தப்பட்ட வல்லமையை கொண்டவனாய் அவன் சபையை அசைத்து உலக பிரகாரமான காரியங்கள் என்று அதை விலக்கி அவர்களை தேவனுடைய குமாரர்கள் குமார்த்திகள் என்னும் செதுக்கப்பட்ட கற்களாக அவருடைய கட்டிடத்தில் அவர்களை பொருத்த வேண்டும். அது முற்றிலும் உண்மை. ஓ என்னை தேவன் அவனுடைய ஜபத்தை கேட்பதற்கு சாத்தியம் உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். இன்று நாமும் அதை செய்வோமானால், இயேசு உலகில் இருந்தபோது யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்றார். இயேசு கூறினார். அல்லது வேதாகமும் எபிரேயர் 13:8 கூறியுள்ளது. அது சற்று முன்புதான் நான் குறிப்பிட்டேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று. நமக்குள் இருக்கும் சாவன ஜீவனை கிறிஸ்துவின் ஜீவன் என்று அழைத்துக் கொள்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து வருகிறோம். என்னை ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் என் கற்பனைகளை கை கொள்ளாமல் போகிறது என்ன? பாருங்கள், ஏன் என்னை அப்படி அழைக்கின்றீர்கள்? ஓ, உங்கள் சபையில் 5 அங்கத்தினர் கூட இல்லாமற் போனாலும் அது சத்தியம் என்னும் உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் அது சத்தியமாய் உள்ளது. ஆனால் இன்றுள்ளவர்கள் சிம்சோன் செய்தது போல் அந்த தரிசனத்தை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு அது புரியவில்லை. அவர்கள் நாங்கள் நன்றாக இருக்கிறோம், எங்களுக்கு நல்ல சபைகள் உள்ளன, எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்கின்றனர். ஐஸ்வர்யமுள்ள லவோதிக்கேய சபையின் காலத்தில் ஐஸ்வர்யத்தில் ஒரு குறைவும் இராது. ஆனால் அவள் நிர்வாணியாயும் குருடாயும் பரிதாபிக்கப்படத்தக்கவளாயும் இருப்பதை அறியாமல் இருக்கிறாள் என்று வேதம் கூறுகிறது. ஒருவர் தெருவில் நிர்வாணியாயும் குருடாயும் நடப்பதை நீங்கள் கண்டு அவருடைய நிலையை அவருக்கு எடுத்துரைத்து அவர் நிர்வாணியாய் இருக்கிறார் என்றும் அவர் எங்காவது சென்று மறைந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறானால் அவரை தெருவில் இருந்து நீங்கள் அனுப்பிவிட சாத்தியம் உண்டு. ஆனால் அதை அறிந்து கொள்ள அவருக்கு புத்தி சுவாதனம் இல்லாமல் இருந்து அவர் அதை புறக்கணித்து போய்விடக் கூடும். சபைக்கும் அதை அறிந்து கொள்ள போதிய ஆவிக்குரிய வல்லமை இல்லை. நிர்வாணி, பரிதர்பிக்கப்படத்தக்கவள், குருடி, நிர்பாக்கியம் உள்ளவள், தரித்திரன் கிறிஸ்து வெளியில் இருந்து கொண்டு கதவை தட்டி உள்ளே வர முயன்று கொண்டிருக்கிறார். இருப்பினும் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். உங்களில் சிலருக்கு அது புரியாமல் இருக்கக்கூடும். ஆனால் அது தேவனுடைய சத்தியம். வார்த்தை அவ்வாறு உரைக்கின்றது. அவர்கள் தரிசனத்தை கிரகித்துக் கொள்வதில்லை.
நீங்கள் அவர்களிடம் அதை எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் கேளாமலே விட்டுவிடுகின்றனர். ஒரு கால நேரத்தில் அவர்களுக்கு சிறிது உணர்வு உண்டாகக்கூடும். ஆனால் அடுத்த நாள் அவர்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு அவர்களுடைய சீட்டாட்டத்துக்கும் துணி தைக்கும் விருந்துகளுக்கும் சென்று விடுகின்றனர். இது முழுவதுமாக மறக்கப்படுகின்றது. தேவன் யாருக்காவது அற்புதத்தை செய்வாரனால் அவர்கள் அது தானாகவே நடந்தது என்பார்கள். பாருங்கள், பிசாசு அவர்களுடைய மனதில் விஷம் ஏற்றியுள்ளதால் அவர்கள் எந்நிலையில் உள்ளனர் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் இருக உட்கார்ந்து கொண்டு கைகளை தட்டி ஆமேன் என்று கூச்சலிட்டு ஆவியில் நடனமாடலாம். ஆனால் அதனால் ஒரு பயனும் இல்லை. அஞ்ஞானிகள் அவ்வாறு செய்வதை நான் கண்டிருக்கிறேன். அது உண்மை. அவர்கள் பெரிய கூட்டங்களை நடத்துகின்றனர். நீங்கள் சகோதரன் பிரணாமே, எங்களுக்கு இன்னும் எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது என்கிறீர்கள். எப்படிப்பட்ட எழுப்புதல்? நீங்கள் ஸ்தாபன கூட்டங்களை நடத்துகிறீர்கள். கண்டகியில் நாங்கள் அதை நீண்ட கூட்டங்கள் என்று அழைப்பதுண்டு. அதைத்தான் அது செய்கிறது, நீண்ட கூட்டங்கள். ஆனால் அது சுவிசேஷத்துக்கு மக்களை கவர்வதில்லை. அது உண்மை. ஆம், நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினோம். என்ன நடந்தது தெரியுமா? நாங்கள் டாக்டர் இன்னாரை நகரத்துக்கு வரவழைத்தோம். ஆயிரக்கணக்கானவர்கள் கூட்டத்துக்கு வந்திருந்தனர். எல்லா சபைகளும் ஒத்துழைத்தன என்கின்றனர். நாம் என்ன செய்தோம்? நமக்கு உண்மையில் எழுப்புதல் உண்டானதா? ஜனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கு தேவன் ஸ்தாபனங்களுக்கு சென்று கிரியை செய்கிறாரா? நாம் என்ன செய்தோம்? ஒரு கூட்டம் ஜனங்களை நாம் ஒன்று கூட செய்து அது உலக பிரகாரமான ஆடம்பரத்தினால் பளிங்கு போன்று ஜொலித்தது. அது முற்றிலும் உண்மை. அறிவுத்தன்மை ஹாலிவுட்டின் பகட்டான விளம்பர காட்சி போன்று. நீங்கள் அது பாப்டிஸ்டுகள் எனலாம். அது பெந்தகோஸ்தினர். உண்மை. மேடையின் மேல் பெண்கள் இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு குதித்து நடனமாடுதல் காண்பதற்கு அவலட்சணமாய் உள்ளது. அது பெருத்த அவமானம். அதை விவரிக்க எனக்கு போதிய வார்த்தைகள் இல்லை. அது பெருத்த அவமானம். ஆண்கள் அங்கு உட்கார்ந்து கொண்டு தேவனுக்கு மகிமை அல்லேலூயா என்று கூச்சலிடுகின்றனர். நீங்கள் எப்படிப்பட்ட ஆவிய உடையவர்களாய் இருக்கிறீர்கள்? இயேசு அதை கண்டு அதற்கு விரோதமாய் கூக்குரலிடுவார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் அதற்கு கண்டனம் தெரிவிப்பார். காட்சியில் எழும்பின ஏசாயா, எரேமியா, ஆமோஸ் மற்றும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட காரியங்களை கண்டு சும்மா இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? அவர்களுடைய காலங்களில் இப்படிப்பட்ட செய்கைகளுக்கு விரோதமாக கூக்குரலிட்டு நீங்கள் சேவிப்பதாக உரிமை கூறும் அதே தேவன் உங்களை அழித்து போடுவார் என்றனர். இன்றைக்கும் அவர்கள் இருந்தால் அதையே கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பகட்டான விளம்பர காட்சி போன்ற கூட்டத்தினால் ஒரு பயனும் இல்லை. நாம் அதிகமாக ஹாலிவுட்டை பெற்றிருக்கிறோம். ஆனால் அது தேவனுடைய ஆவியையும் வல்லமையும் கீழே கொண்டு வராது. ஒரு கால் அது உற்சாகம் ஊட்டலாம், ஆனால் அது தேவனுடைய வல்லமையை கொண்டு வராது. அவர்கள் அதற்கான கிரியத்தை செலுத்த பிரியப்படுகிறதில்லை. சிம்சோன் சரியாக ஜெபித்தான். அவன் என்ன சொல்லி ஜெபித்தான்? முடிக்கும் தருணத்தில் இதை கூற விரும்புகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுடன் நானும் மடியிட்டோம் என்று அவன் ஜெபித்தான். தொல்லை என்னவெனில் மரிக்கும் கிரியத்தை செலுத்த அவர்கள் விரும்புவதில்லை. நீங்கள் ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டு அந்த சமூகத்தில் உள்ளவர்களுடன் மாத்திரமே தொடர்பு கொண்டு சீட்டு விளையாடி வீட்டில் தங்கி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து உருளைக்கிழங்கு வறுவலை தின்னவும் கோக் பானம் அருந்து விரும்புகிறீர்கள். சபையோ காலியாக உள்ளது. அது உண்மை. நீங்கள் ஆண்டில் 6 மாதம் ஞாயிறு பள்ளிக்கு வருவீர்கள் என்று ஒரு சீட்டில் உங்களை கையொப்பமிட வைக்கின்றனர். மனிதனால் உண்டாக்கப்பட்ட அத்தகைய உற்சாகம் உங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியே, அதை நான் பெற்றுவிட்டேன் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் அதை பெற்றுக் கொண்டு விட்டது போல் நீங்கள் நிச்சயம் நடந்து கொள்ளவில்லை. ஆம் ஐயா, போதகர் 1 மணி நேரம் பிரசங்கித்தால் நீங்கள் தர்மகர்த்தாக்களின் குழுவை அழைத்து அவரை வெளியே அனுப்ப ஆயத்தமாகி விடுகிறீர்கள். அது உண்மை. நீங்கள் உங்கள் கேக்கை சாப்பிடவும் அதே சமயத்தில் அதை வைத்துக் கொள்ளவும் விரும்புகிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் செய்ய முடியாது. இல்லை ஐயா, உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் செலுத்த வேண்டிய கிரயம் ஒன்று உண்டு. நீங்கள் துப்புரவுப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபை உலகம் முழுவதுமே பிரசங்க மேடை துவங்கி வாயில் கோப்போன் அறை வரைக்கும் துப்புரவாக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது. அது உண்மை. அது முற்றிலும் உண்மை. அவர்கள் கிரயத்தை செலுத்த விரும்புவதில்லை. ஆனால் சிம்சோன், கர்த்தாவே, இந்த பெலிஸ்தரோட கூட நானும் மடியட்டும் என்று சரியான ஜெபத்தை ஏறெடுத்தான். அவன் தவறு செய்தான். ஆனால் நான் மடியட்டும். உங்கள் மேல் வெற்றி கொண்ட சத்துருவுக்கு நீங்கள் சாக ஆயத்தமாயிருக்க வேண்டும். உங்கள் சொந்த கருத்துக்களை விட்டுவிட நீங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையை மறுபடியும் பெறுவதற்கான சிம்சோன் கிரயத்தை செலுத்த ஆயத்தமாயிருந்தான். பெண்களாகிய நீங்கள் உங்கள் தலைமுறை வளர்விட ஆயத்தமாயிருக்கிறீர்களா என்று வைக்கிறேன். அதை மனைவியிடம் கூற மனிதனுக்கு போதிய தைரியம் உள்ளதோ என்று வைக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு தலைவராக இருக்க வேண்டியவர்கள். ஆனால் அவ்வளோ கருத்தாக இருந்து கொண்டு உங்களை திருப்பிக் கொண்டிருக்கிறாள். அது முரணான ஒன்று. மிகுந்த அசைவூட்டும் ஒரு எழுப்புதல் இந்த பெண்களை பொதுஜன வேலையில் இருந்தும் தெருவில் நடக்கும் காவல்காரர் வேலையில் இருந்தும் எடுத்து போடும் என்று நினைக்கிறீர்களா? அவள் சமையலில் இருக்க வேண்டியவள். நீங்கள் மறுபடியும் அவளை அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும் என்று
நினைக்கிறீர்களா? இல்லை ஐயா, அவள் ரட்சிக்கப்பட்டால் ஒழிய அப்படி செய்ய மாட்டாள். அவள் ரட்சிக்கப்பட்டால் அப்படி செய்வாள். அப்போது நீங்கள் அவளிடம் அதை குறித்து சொல்ல வேண்டிய அவசியமே இராது. அவள் தனது இடத்தை அறிந்து கொள்வாள். பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துகிறார் என்று நீ கூறுகிறாயா? வார்த்தைக்கு முரணான ஒன்றுக்கா அதை பரிசுத்த ஆவி என்று அழைக்காதே. நீங்கள் கிரயத்தை செலுத்த சித்தமாயிருக்கிறீர்களா? பெந்தெகோஸ்தே சபையை கிரயத்தை செலுத்த நீ சித்தமாயிருக்கிறாயா? அதுதான். நாம் எந்த விதமான அவமானம் கொண்டவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். சரி, தேவனுடைய வல்லமையை மறுபடியும் பெற சிம்சோன் கிரயத்தை செலுத்த சித்தமாயிருந்தான். உங்களில் சிலர் எங்கள் மத்தியிலும் எழுப்புதல் உண்டு சகோதரன் பிரணாமே என்று கூறுவதை கேட்கிறேன். உங்களுக்கு எழுப்புதல் உண்டான பிறகு எதை பெறுகிறீர்கள்? நீங்கள் கண்டகியில் உள்ள லூயிவில்லில் பில்லு கிரகாம் அளித்த செய்தியில் நான் அவருடன் அந்த காலை உணவு கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவர் எழுந்து நின்று வேதாகமத்தை கையில் எடுத்து, இந்த வேதாகமம் தேவன் கடைபிடிக்கும் முறைகளை கொண்டது என்றார். அது எவ்வளவு உண்மை, ஆனால் அதன்படி செய்கிறீர்களா என்பது அடுத்த கேள்வி. அவர் பவுல் ஒரு பட்டணத்திற்குள் பிரவேசித்து ஒருவனை ரட்சிப்புகள் கொண்டு வந்தான். ரட்சிக்கப்பட்ட அவனை அவன் அந்த பட்டணத்தில் விட்டு சென்றான். இப்படியாக அந்த ரட்சிக்கப்பட்டவன் அங்கேயே இருக்கிறான். அடுத்த ஆண்டு அவன் அங்கு சென்றபோது ரட்சிக்கப்பட்ட இந்த ஒருவன் 30 அல்லது 40 பேர்களை ரட்சிப்புகள் கொண்டு வந்து கிறிஸ்துவிடம் சேர்த்திருந்தான். ஆனால் நானும் ஒரு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? 30,000 பேரை ரட்சிப்புகள் கொண்டு வந்து நான் ஒரு ஆண்டுக்குள் அங்கு மறுபடியும் செல்லும் போது என் மூலம் ரட்சிக்கப்பட்டவர்கள் 30 பேர் கூட இல்லை. இதன் காரணம் என்ன என்று நான் கூறிவிட்டு அங்கிருந்து போதகர்களை சுட்டிக்காட்டி, சோம்பேறி போதகர்களாகிய நீங்களே காரணம். உங்கள் கால்களை மேசையின் மேல் போட்டுக் கொள்கிறீர்கள். நீங்கள் ஜனங்களை சந்திக்க செல்வதில்லை என்றார். அதில் நிறைய உண்மை உள்ளது. அது உண்மை. ஆனால் அது உண்மை அனைத்தும் அல்ல. தர்பூசணி பழம் தின்னும் ஒரு மனிதனைப் போல அந்த கருப்பு மனிதன் அவனுக்கு அந்த தர்பூசணி பழத்தை ஒரு கடி கடிக்க கொடுங்கள் என்றானாம். அந்த மனிதன் ஒரு கடி கடித்து விட்டு, ஓ, அது மிகவும் ருசியாய் உள்ளது, ஆனால் அது இன்னும் நிறைய உள்ளது என்றானாம். அது உண்மை. அது என்னவென்று கூறுகிறேன். அந்த மகத்தான சுவிசேஷனுக்கு கூற நான் யார்? பில்லி கிரகாமை போன்ற ஒருவரிடம் ஒரு வார்த்தை கூறுவதற்கு நான் யார்? அது எனக்கு தூரமா இருப்பதாக. அவர் தேவனுடைய ஊழியக்காரன். அவர் என்னை கேட்டால் ஒழிய நான் அதை குறித்து பேச மாட்டேன். ஆனால் ஒரு கால் இதை நான் கூறலாம். பில்லி பவுல் ஜனங்களை ரட்சிப்புகள் கொண்டு வந்த பிறகு எந்த சோம்பேறி போதகர் காலை மேசை மேல் போட்டுக் கொண்டிருந்தார் என்று அவரை கேட்க விரும்புகிறேன். அப்போது தேசத்தில் ஒரு போதர் கூட இல்லை. அது என்ன? பவுல் அவர்களை ஒரு தீர்மானத்துடன் விட்டுவிடவில்லை. அவன் அந்த தீர்மானத்தை செய்த போது பவுல் தேவனுடைய வார்த்தையுடன் அங்கு நின்று கொண்டு அவனை ஒரு தேவனுடைய புத்திரனாக செதுக்கினான். அதன் பிறகு அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. இன்று அதுதான் செய்யப்பட வேண்டும். அந்த தீர்மானங்கள் எல்லாம் தேவனுடைய குமாரராகவும் குமார்த்திகளாகவும் செதுக்கப்பட வேண்டும். நீங்கள் சுத்தப்படுத்திக் கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு சுவிசேஷத்துக்கும் திரும்புங்கள். நிச்சயமாக அதுதான் நமக்கு அவசியம். ஆம், இன்று நாம் எழுப்புதல் கூட்டங்களை நடத்துகிறோம். ஆனால் அது என்ன? அது ஸ்தாபன எழுப்புதல். பாப்டிஸ்டுகள் 44 இன்னும் 10 லட்சம் பேர் என்னும் ஸ்லோகத்தை கொண்டுள்ளனர். அதன் மூலம் நீங்கள் என்ன பெறுகின்றீர்கள்? எழுப்புதல் கூட்டம் நடந்து கொண்டிருந்த அவர்களுடைய சபை ஒன்றுக்கு சென்றிருந்தேன். ஜனங்கள் வெளியே சென்று புகைப்பிடிக்க அவர்கள் 15 நிமிடங்கள் இடைவேளை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த போதகரும் கூட புகைப்பிடித்தார். எல்லா அசுசியும் நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகின்றது. பாருங்கள், அதை குறித்து நாம் என்ன செய்ய போகின்றோம்? அது சரியல்ல என்று நீங்கள் கூறலாம். பரிசுத்த ஆவி வரும்போது இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். பாருங்கள், அவர் நிச்சயமாக போதிப்பார். யாரோ ஒருவர் தெய்வீக சுகமளித்தலை குறித்து அது வேறொரு நாளுக்கு உரியது என்றார். பாருங்கள், முன்பு நடந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு கால அது 1000 வருடம் அரசாட்சியை முடிவு பெறலாம். 1000 வருட அரசாட்சியின் போது நீங்கள் சாகாமையை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கும் போது உங்களுக்கு ஏன் தெய்வீக சுகமளித்தல் அவசியம்? என்றுதான் அந்த நாள். இதுவே அந்த நாள். நல்லது. எங்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகின்றது. சபையின் ஒழுக்கம் சிதைவுபட்டு வருவதை பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் அது எவ்வளவு மோசமாகி கொண்டு வருகிறதை பாருங்கள். நமது பெந்தெகோஸ்தே குழுக்கள் எவ்வாறு விழுந்து போயுள்ளன என்பதை பாருங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கு இருந்தபோது இந்த நிலையை யோசித்து பாருங்கள். பின்பு கண்களை திறந்து இன்றுள்ள நிலையை பாருங்கள். அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். அது பாவமும் அவமானமாய் உள்ளது. அது உண்மை. வார்த்தையை விட்டு மேலும் மேலும் விலகி சென்று கொண்டே இருத்தல். சிம்சோன் தனது பின்வாங்கி போன நிலையை அறிந்திருந்தான். அவன் அங்கிருந்த போதும்
அந்நேரத்துக்கான சவாலை சந்திக்க அவனுக்கு பலமில்லை என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அவனுடைய இயந்திர சாதனம் அங்கிருந்தது. ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 10 லட்சம் பெலிஸ்தரை கொன்ற அதே தசைகள் அந்த மனிதனின் உடலில் இருந்தன. காசாவின் வாசல்களை மலையின் உச்சிக்கு சுமந்து சென்ற அதே தோள்கள் அவன் உடலில் அப்பொழுதும் இருந்தன. நான் வேறொன்றை இங்கு கூற முடியும் பாருங்கள். ஆனால் அந்நேரத்துக்கான சவாலை அவன் சந்திக்க முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். அதுபோன்ற சபையும் ஒழுக்க சிதைவு கொண்டுள்ள நிலையில் இன்றைய நிலையில் இம்மணி நேரத்துக்கான சவாலை சந்திக்க முடியாது என்பதை அறிந்துள்ளது. கம்யூனிசம் எல்லாவற்றையும் கைப்பற்றி வருகிறது. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தெய்வீக சுகமளித்தலில் தேவனுடைய வல்லமையிலும் நம்பிக்கையில்லாத இந்த ஸ்தாபன ஜனங்களுடன் நாம் நுகத்திலே பிணைக்கப்பட்டு ஆறுதல் கொண்டுள்ளோம். 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போக முடியுமா? நாம் அப்படிப்பட்ட ஒன்றுடன் நம்மை நுகத்திலே பிணைத்துக் கொண்டு தேவன் உதவி செய்வார் என எதிர்பார்க்கிறோம். நாம் அதிக எண்ணிக்கை என்கிறோம். தேவன் அதிக எண்ணிக்கையை கவனிப்பதில்லை. அவர் நற்பண்பையே எதிர்நோக்குகிறார். நற்பண்புள்ள ரெபேக்காலை கண்டுபிடிக்கும் அளவும் எலியேசர் வேர்வை சிந்த பாடுபட்டார் என்று நான் கூறினேன். அதன் பின்பு அவன் அவளுக்கு உடை உடுத்தி ஆயத்தப்படுத்தி அவனுடைய செய்தியை அமெரிக்கையாய் கேட்கும்படி செய்தான். ஆனால் இன்றுள்ள தொல்லை என்னவெனில், நீங்கள் நற்பண்பு உள்ளவரை கண்டுபிடிக்கும் போது உடை உடுக்க அவர்களை போதிய நேரம் அமெரிக்கையாக நிறுத்துவது என்பது கடினமாய் உள்ளது. அது உண்மை. ஏதோ ஒரு ரிக்கி அவர்களை வேறொரு திசையில் இழுத்து சென்று விடுகிறான். அது உண்மை. ஆனால் அங்கோ எலியேசர் வேர்வை சிந்த பாடுபட்டான். சிம்சோனுக்கு தசைகள் இருந்த போதிலும் அவனுக்கு பலம் இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். நமக்கு முறைப்படி வேலை செய்யும் குழுக்கள் அனைத்தும் உள்ளன. நமக்கு பெரிய மாவட்ட போதகர்கள், பேராயர்கள், முக்கிய பேராயர்கள், போப்பாண்டவர்கள், குருக்களாட்சி முறைப்படி வேலை செய்யும் குழுக்கள் அனைத்தும் உள்ளன. நமக்கு மிகப்பெரிய கட்டிடங்களும் உலகில் உள்ள பெரும்பாலான பணமும் உள்ளன. ஆனால் இவைகளினால் நமக்கு என்ன பயன்? அது சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் உள்ளது. அது உண்மை. ஆனால் இந்நேரத்துக்கான சவாலை நாம் சந்திக்க முடியவில்லை என்பதை நாம் அறிந்துள்ளோம். இன்று ருசியாவில் கம்யூனிசம் ஆதிக்கம் செலுத்துவது மாத்திரமல்ல, அது உலகம் முழுவதும் கைப்பற்ற முயல்கிறது. அங்கு என்ன நடக்கிறது? யாரோ ஒருவர் தான் உறுதி கொண்டுள்ள ஒன்றை அது தவறா இருந்த போதிலும் எழுந்து நின்று அது எடுத்து கூற துணிச்சல் படைத்துள்ளார். ருசியாவின் ஜனத்தொகையில் 1% மாத்திரமே கம்யூனிஸ்டுகள். 1% மாத்திரமே. 99% ஜனங்கள் இப்போது கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் சுயாதீனமாய் உள்ளனர். ஆனால் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுத்திறன் இல்லை. அவர்கள் பணம் படித்திருந்தாலும் சுவிசேஷம் அளிப்பதை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. அவர்களுக்கு தைரியமும் கிருபையும் இல்லை. ருசியாவில் தேவனுக்கு அவசியமாய் உள்ளது தேவனுடைய வல்லமையினால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ள ஒரு மனிதன். சிம்சோன் தனக்கு தேவை என்ன என்பதை அறிந்திருந்தான். நாம் முழு அமெரிக்காவையும் திருப்பி ஒவ்வொருவரையும் ஆலயத்துக்கு போக செய்யக்கூடும். இருப்பினும் அதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு அவசியமானதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. சீஷர்கள் பெந்தேகோஸ்துவுக்கு செல்லும் வரைக்கும் அதை பெற்றிருக்கவில்லை. அவர்கள் 3 ஆண்டுகள் பிரசங்கித்த பின்பு அவர்கள் அதை பெற்றிருக்கவில்லை என்று இயேசு அவர்களிடம் கூறினார். அதன் பிறகும் அவர்களுக்கு அது அவசியமாய் இருந்தது. சபைக்கு அது அவசியமாய் உள்ளது. அது உண்மை. கவனியுங்கள், சிம்சோன் தனக்கு அவசியம் இருந்ததை அறிந்திருந்தான். அவன் குறைவுள்ளவனாய் இருந்தான். ஸ்தாபனங்கள் அதை அளிக்க முடியாது. அவர்கள் வார்த்தையை உறுதிப்படுத்துவதில்லை. அவர்கள் அதற்கு விரோதமாக போதிக்கின்றனர். ஆம், அது உங்களுக்கு தெரியும். சிம்சோன் எல்லா ஆதிக்கத்தை பெற்றிருந்த போதிலும் தனக்குத்தானே குறைவுள்ளவன் என்பதை உணர்ந்திருந்தான். அவனை கவனியுங்கள். பெலிஸ்தர் அவர்களுடைய வெற்றியின் காரணமாக பெருமிதம் கொண்டனர். அவன் தன் தலையை மேலே வைத்து முன்பு கண்கள் இருந்த குழிகளில் இருந்து கண்ணீர் வடிந்து அவனுடைய உதடுகளை அசைத்து ஜெபம் செய்வதை அவர்கள் கவனிக்கவே இல்லை. அவர்கள் கொண்டாட்டத்தில் லயித்திருந்தனர். இந்த இயேசுவுக்கு தேவன் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் விரும்பினான். சில சிம்சோன்கள் எழும்பினதால் எவ்வளவு நலமாயிருக்கும். சபையே, ஒரு புது ஸ்தாபனத்தையோ வேறொரு கோட்பாட்டையோ பின்மறையையோ தொடங்குவது அல்ல. அது நமக்கு தேவனுடைய வல்லமை தேவை. அது உண்மை. தேவன் அவனுடைய ஜெபத்துக்கு பதிலளித்தால் என்ன நேரிடும் என்று அவன் அறிந்திருந்தான். ஆனால் அந்த நிலைமையை சந்திக்க அவன் ஆயத்தமாயிருந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ளவனாயிருந்தான். சபையும் இன்று மிகுந்த ஆர்வமுள்ள நிலையில் நின்று கொண்டு இவ்வுலகில் தனக்கு அருமையாயுள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று அறிந்திருக்குமானால், இன்று இரவு ஆண்களும் பெண்களும் இது உலகத்தில் உள்ள எல்லாவற்றிலிருந்தும் தங்களை பிரிக்கும் என்று அறிந்து கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாயிருந்தால், போதவர்களே, அவர்கள் டாக்டர் இன்னாரே, அது அற்புதமாயிருந்தது, இன்று பிற்பகல் எங்களுடன் நீச்சல் அடிக்க வருவீர்களா என்று கூறி உங்கள் முதுகில் தட்டுவதை நிறுத்தி விடுவார்கள்.
சபையிலிருந்து பங்கோ விளையாட்டுகளையும் பந்தயங்களையும் லாட்டரிகளையும் எடுத்து விடுங்கள். பங்கோ விளையாட்டு ஒரு லாட்டரியே. போதகருக்கு சம்பளம் கொடுக்க சூப் இரவில் இருந்து நடத்துவதை விட்டுவிட்டு தசமபாகம் கொடுத்தல் இன்னும் தேவனுடைய முறைக்கு திரும்புங்கள். அப்படி செய்ய அவர்களுக்கு விருப்பமா? இல்லை ஐயா, அவர்களுக்கு விருப்பமில்லை. அதற்காக செலுத்த வேண்டிய கிரயம் என்னவென்பது உங்களுக்கு தெரியும். உங்களை அந்த பெண்கள் பழமை நாகரிகம் உள்ளவர்கள் என்று அழைப்பார்கள், ஆனால் தேவனோ உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைப்பார். நீங்கள் மரிக்க ஆயத்தமா? அதுதான் இன்றுள்ள தொல்லை. நீங்கள் ஹாலிவுட்டுக்கு உயிர் உள்ளவர்களாக இருந்து அதே சமயத்தில் தேவனுக்காக உயிர் உள்ளவர்களாக இருக்கவும் விரும்புகிறீர்கள். இவை இரண்டும் கலவாது. ஒரு வித்து கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் என்று இயேசு கூறினார். நீங்கள் ஒரு பலனையும் கொடுக்க முடியாது. ஓ இயேசுவின் நாமம் சபையே, அது எவ்வளவு மகிமையுள்ள சபை! இயேசுவின் நாமம் என்பது எவ்வளவு மகிமையான நாமம்! நீங்கள் மரிக்க ஆயத்தமா? அசம்பிளி ஆஃப் காட் சபையே, நீங்கள் மரிக்க ஆயத்தமா? மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிடரியன் சபைகளே, நீங்கள் உங்கள் சத்துருவின் பொருட்டு நீங்கள் மரிக்க ஆயத்தமா? தியாகம் என்னும் கிரியத்தை உண்மையாக உத்தவமாக செலுத்த உங்களுக்கு விருப்பமா? நான் முயன்று பார்க்கிறேன் என்று கூறுவதல்ல. அப்படியானால் நீங்கள் இன்னும் ஆயத்தமாகவில்லை. நீங்கள் கிரயத்தை செலுத்த ஆயத்தமாகி மரிக்க வேண்டும். தந்தைமார்களே, தாய்மார்களே, உங்கள் வீட்டில் ஜெபத்தை ஏற்படுத்தி தொலைக்காட்சி பெட்டியை எடுத்து போட ஆயத்தமா? மேசையின் மேலுள்ள சீட்டுக்கட்டை தூக்கி எறிய ஆயத்தமா? உங்கள் பிள்ளைகள் படிக்கும் காமிக்ஸ் புத்தகங்கள் பிசாசு அவர்களுக்கு கொடுக்க போகும் அதிர்ச்சிக்கு அவருடைய பிஞ்சு உள்ளங்களை ஆயத்தப்படுத்துகின்றன. உங்கள் பழைய குடும்ப ஜெபத்தை மறுபடியும் நிலைநாட்ட ஆயத்தமா? அல்லது இப்பொழுதுள்ள உங்கள் வழியில் நீங்கள் தொடர்ந்து செல்ல விரும்புகிறீர்களா? நீங்கள் தொடர்ந்து செல்ல விரும்பினால் அதை விட்டு வெளியே வரும் நிலையில் நீங்கள் இன்னும் இல்லை. நீங்கள் சிம்சோனை போல் செலுத்த வேண்டிய கிரயத்தை கண்டு ஆயத்தமடைந்து, கர்த்தாவே நானும் அவர்களோடு கூட மடியட்டும் என்று கூற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் தன் ஜெபத்துக்கு உத்தரவு அருள்வாரானால் அதனால் உண்டாகும் விளைவு என்ன என்பதை சிம்சோன் அறிந்திருந்தான். நான் இங்கு வந்து முதற்கொண்டு கவனித்து வருகிறேன். ஜனங்கள் பீடத்தண்டை வருகின்றனர். பரிசுத்த ஆவி அவர்களிடம் வருகிறது. ஆனால் அவர்களோ மரிக்க விரும்புவதில்லை. அவர்கள் இந்த உலகத்துக்கு உயிர்வுள்ளவர்களாக வாழ விரும்புகின்றனர். ஒரே சமயத்தில் 2 தெய்வங்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கு ஊழியம் செய்ய எல்லாவற்றையும் விட்டுவிட ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே என்று சிம்சோன் கதறுவதை கேளுங்கள். பெந்தேகோஸ்தே சபை, ஜெனரல் கவுன்சில், அசம்பிளி ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட், இன்னும் மற்றவர்களாகிய நீங்கள் கிரயத்தை செலுத்த உங்களுக்கு விருப்பம் உண்டா? இன்னும் ஒரு விசை ஆண்டவரே, இதோ நான் நின்று கொண்டிருக்கிறேன். என் ஒருத்துவ சகோதரனுடன் அல்லது திருத்துவ சகோதரனுடன் கை குலுக்க எனக்கு கிறிஸ்துவ ஆவி இல்லை. அதை செய்ய எனக்கு துணிச்சல் இல்லை. அதை செய்ய எனக்கு கிருபை இல்லை. அது என்னை எங்கு கொண்டு சென்றுள்ளது என்று நான் அறிகிறேன். இதன் விளைவாக எல்லாம் உடைந்து ஸ்தாபனங்கள் உருவாகி ஒருவருக்கொருவர் ஐக்கியம் கொள்ளாமல் சபையோர் ஒருவருக்கொருவர் விரோதம் கொண்டு நாங்கள் பரிசுத்த ஆவியினால் ஒரே களிமண்ணை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்தவர்களாய் தெருவில் கண்டாலும் கூட ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வதில்லை என்று கூறுவீர்களா? இந்த ஒரு விசை ஆண்டவரே அது நடக்கட்டும் என்று நீங்கள் கதற ஆயத்தமா? அப்படியானால் தேவன் நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். அந்த மனிதன் தன்னுடைய எல்லா தசைகளுடன் நின்று கொண்டிருந்த போதிலும் குருடனாய் இருந்தான் என்பதை கவனியுங்கள். அவன் கிரயம் என்னவென்பதை அறிந்திருந்தான். அது சாத்தியம் என்று அவன் அறிந்திருந்தான். அவன் இந்த ஒரு விசை ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என் கண்களுக்காக பழிவாங்கும் என்று ஜெபித்தான். அவன் அப்படி ஜெபம் செய்த போது தேவன் அதற்கு உத்தரவு அருளினார். அவனுடைய உடலில் இருந்த ஒவ்வொரு தசைநாரும் இறுக்கம் கொள்ள ஆரம்பித்தது. அந்த தசைகளின் மேல் ஆவி இறங்கினது. நமக்கு ஒவ்வொரு புதன்கிழமை இரவு ஜெப கூட்டத்திலும் நமது ஞாயிறு பள்ளியிலும் பரிசுத்த ஆவி இறங்கி தேவனுடைய வல்லமையின் தசைநார்களை இறுக்கம் கொள்ளுமானால் கேலித்தனமாக அல்ல, ஆனால் உண்மையான ஆவி வந்து இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி அங்கு காணப்படும் பாவத்தை எல்லாம் சரிபடுத்தி பொல்லாங்கை நீக்குமானால் அவனுடைய தசைநார்களை இறுக்கம் கொண்ட போது அவன் அவர்களுடன் நானும் மடியட்டும், அவர்களை நிர்மூலமாக்கவே நான் பிறந்தேன், அவர்களுடன் நானும் மடியட்டும் என்றான். அவனுடைய தசைநார்கள் தசை இறுக்கம் கொண்டன. அவனுடைய பிரம்மாண்டமான தசைகள் பலம் கொண்டன. பரிசுத்த ஆவி அவன் மேல் அசைவாட தொடங்கினார். அவன் தன் பராக்கிரமத்தினால் அந்த பாறை தூணை தன் மகத்தான வல்லமையினால் அசைத்து திருப்பினான். அந்த பாறை தூண் விழுந்தது. அது கீழே விழுந்து சாய்ந்தது. நமக்கு தேவையானதெல்லாம் இன்னும் ஒரு விசை ஆண்டவரே என்று உத்தவமான ஜெபமே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நாம் அடைந்திருக்க வேண்டும். ஆனால் நாம இன்னும் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களால் கை கொள்ள முடியும் நியாயப்பிரமாணம் ஒன்றை கேட்டனர். ஆனால் அவர்களால் அதை கை கொள்ள முடியவில்லை. உங்களால் முடியாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் பெருமை எடுத்துக் கொள்ளவும் மற்றவரை காட்டிலும் வித்தியாசப்பட்ட வகுப்பினரை பெறவும் ஒரு பிரத்யேக உபதேசத்தை ஏற்படுத்திக் கொண்டோம். ஆனால்
நாம் எங்கு அடைந்து விட்டோம் என்று பாருங்கள். அது நம்மை கூடாக்கி போட்டது. அந்த பெரிய ஸ்தாபனம் கீழே சாய்ந்தது. தேவன் உள்ளே வரும்போது மற்றவை விழுந்து விடுகின்றன. அது எப்பொழுதும் அவ்வாறே இருந்து வந்துள்ளது. அப்போது சிம்சோன் மிகப்பெரிய வெற்றி அடைந்தான். ஓ ஜீவனுள்ள தேவனுடைய சபை, இன்று நின்று கொண்டு இன்னும் ஒரு விசை, ஆண்டவரே, இன்னும் ஒரு விசை எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் கிரயமாக கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டாலும் எழுப்புதலை எங்களுக்கு அனுப்பும் கர்த்தாவே, எழுப்புதலை எங்கள் மேல் அனுப்பும், எழுப்புதலை என் மேல் அனுப்பும் என்று கூறுவதை நான் காண நேர்ந்தால் நலமாயிருக்கும். இன்றுள்ள 300 பேர்களுக்கும் அதிகமானவர்கள் கர்த்தராகிய ஆண்டவரே, இன்னும் ஒரு விசை நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை காணட்டும். அவர் என் அருகில் இருக்கிறார் என்று நான் அறிந்து கொள்ளட்டும். என்னை கவனித்துக் கொள்ள அவர் இங்கு இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளட்டும். நான் இப்பொழுது சித்தம் கொண்டிருக்கிறேன் என்று ஒரே சத்தத்துடன் ஜெபிப்பதை கேளுங்கள். ஓ சத்துருக்கள் அனைவரும் அழிந்து போயினர். பெந்தகோஸ்தினரே, இன்று இரவு உங்கள் கடமையில் நில்லுங்கள். நீங்கள் எதையெல்லாம் நிர்மூலமாக்க வேண்டும் என்று பிறந்தீர்களோ அதை நிர்மூலமாக்குங்கள். மனம் திரும்பி, கர்த்தாவே, இன்னும் ஒரு விசை அதை நாங்கள் காணட்டும் என்று உறக்க சத்தமிடுங்கள். என் நண்பனை, இதை கூற விரும்புகிறேன். உன் சத்துரு உன்னை நிர்மூலமாக்குவதற்கு முன்பு நீ அவனை நிர்மூலமாக்குவது நலம். அந்த பழமை நாகரிகம் உள்ள ஜெபக்கூட்டத்தை மறுபடியும் நடத்து. பழமை நாகரிகம் உள்ள மனம் திரும்புதலில் அவர்கள் மரித்து பாவத்துடன் எவ்வித தொடர்பும் இல்லாத நிலை அடையும் வரைக்கும் பீடத்தண்டையில் தங்கியிருந்தனர். ஒரு ஸ்திரீ பீடத்தண்டை சென்று பாவத்துக்கு மரித்து அடுத்த நாள் தலை மயிரை கத்தரித்துக் கொண்டு முகத்தில் வர்ணம் தீட்டிக் கொண்டு வருவதை நீங்கள் காண முடியாது. அப்படி ஒன்று இருந்ததே கிடையாது. பரிசுத்தாவி போதிக்கிறது. பரிசுத்தாவின் தன்மை அப்படி செய்கிறது. பெண்கள் வெளியே பாலுணர்ச்சி தூண்டும் உடைகள் உடுத்தி உள்ளே வரும்போது தங்களை மூடிக்கொள்வதை நீங்கள் காண்பதில்லை. ஒரு மனிதன் தன் கருத்துக்களுக்கு உறுதியாக நிற்க பயப்படுவதையோ அல்லது ஒரு செயலை தைரியமாக புரிந்த காரணத்தினால் தன் மனைவி அவளை விட்டு போய்விடுவாளோ என்று பயப்படுவதையோ நீங்கள் காண முடியாது. மனிதர் ஆண்மைத்தனம் கொண்டவர்களாகவே அந்நாட்களில் இருந்தனர். அவர்கள் மனிதர்களைப் போல் தைரியமாக பேசி தங்கள் குடும்பத்தை நடத்தினர். அவர்களே குடும்பத்தின் தலைவராக இருந்தனர். ஆனால் இந்த வினோதமான அமெரிக்கர்கள், இங்கு உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த கிரேக்க மொழி பண்டிதர் என்னிடம் ஒன்றை கூறினார். அவர் என் செய்திகளை ஒளிநாடாக்களில் கேட்டிருக்கிறார். அவர் என்னிடம், சகோதரன் பிரணாமே, உமக்கு கல்வி அறிவே கிடையாது. ஆயினும் உமது வார்த்தைகளும் உமது செய்திகளும் கிரேக்க வேதாகமத்தின் வியாக்கணத்துடன் பிழையின்றி இணைகிறது. அது முற்றிலும் சரியாயுள்ளது. நீங்கள் கூறியுள்ளது முற்றிலும் சரியே என்றார். அவர் தொடர்ந்து, லவோதிக்கா என்னும் சொல் கிரேக்க மொழியில் ஸ்திரீ என்று அர்த்தம் கொள்ளும் என்றார். இது ஸ்திரீயின் உலகம், ஸ்திரீயின் சபை, ஸ்திரீயின் காலம். அநேகர் எந்த காலத்தில் தேவன் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்தார்? ஆம், எழுப்புதலை மறுபடியும் கொண்டு வர நீங்கள் ஆயத்தமா? ஒரு ஸ்திரீ, நான் விரும்புவதை செய்ய எனக்கு உரிமை உண்டு, அது அமெரிக்கா எனக்கு அளித்துள்ள சிலாக்கியம் என்றால், அது அமெரிக்கா உனக்கு அளித்துள்ள சிலாக்கியமா இருக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு அளித்த சிலாக்கியம் அல்லவே. ஒரு வெள்ளாடு எப்போதும் சண்டையை உண்டாக்கும். ஆனால் ஒரு செம்மறியாடு அமைதியா இருந்து தன் உரிமைகளை பறிகொடுத்து விடும். பாருங்கள், நீங்கள் உண்மையில் தேவனுடைய பிள்ளையா இருப்பீர்களானால் உங்கள் அமெரிக்க உரிமைகளை பரிசுத்த ஆவிக்கு விட்டுக் கொடுத்து அவர் நீங்கள் இருக்க வேண்டிய விதத்தில் உங்களை வளர்க்க அனுமதிப்பீர்கள். இன்னும் ஒரு விசை, ஆண்டவரே, ஓ சபையே, ஹாலிவுட் என்னும் தெளிலாலை விட்டு விடுங்கள். இல்லை என்றால் அவள் உங்களை கொன்று போடுவாள். அவள் உங்களை மூச்சு திணற வைத்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்களை விட்டு எடுத்து போடுகிறாள். அவளை விட்டுவிடுங்கள். மேடையின் மேல் உங்கள் ஹாலிவுட் நடிப்பு, உங்கள் ஹாலிவுட் மேல் பூச்சு, உங்களில் உள்ள மற்றவர் செய்வது போலவே நமது கூட்டங்களும் பெரிய சபைகளில் நடத்தப்பட வேண்டும் என்பது போன்றவை. ஒரு சுவிசேஷகர் ஒரு நகரத்துக்கு வர வேண்டுமானால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை தருவதாக நீங்கள் வாக்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் வரமாட்டார். எவ்வளவு கேலித்தனமான செயல்! உங்கள் பொக்கிஷம் எங்கே உள்ளது என்பதை அது காண்பிக்கிறது. அங்குதான் உங்கள் இருதயமும் இருக்கும். முழு இருதயத்தோடு தேவனிடத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் திரும்புங்கள். நாம் இன்னும் ஒரு விசை, கர்த்தாவே என்னும் இன்னும் ஒரு விசை உமது பிரசனத்தை எங்களுக்கு காண்பியும் என்று உறக்க சத்தமிடுவோம். இயேசு இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்று கூறினார். அது உலக ஒழுங்கு, காஸ்மாஸ். உலக ஒழுங்கு என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள், அதாவது விசுவாசி. நான் காலம் முடியும் வரைக்கும் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பேன். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். இவர்களை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வான். பாவனை விசுவாசி அல்ல, ஆனால் உண்மையான விசுவாசிக்கிறவன். ஓ சபையே, இயேசு மரித்து போன நிலையில் இல்லை என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவர் மரித்தோடு இருந்து உயிரோடு இருந்தார். அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். நான் ஆதாரம் இல்லாமல் அப்படி கூற மாட்டேன். அவர் இங்கு இருக்கிறார் என்று நான் அறிவேன்.
அவர் இங்கு தம்மை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். தமது வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்கென அவர் எப்பொழுதும் இங்கு இருக்கிறார். இன்று இரவு அவர் இங்கு நின்று கொண்டிருப்பாரானால் அவர் என்ன கூறுவார்? அவர் மறுபடியுமாக வார்த்தைக்கு திரும்பி வந்து அவர் முன்பு கூறினதையே கூறுவார். அந்த இயேசு பேசினாரா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை என்றால் நான் உங்களிடம் நிச்சயமாக அப்படி கூறியிருக்க மாட்டேன். நிச்சயமாக அதை எப்படி நிரூபிக்க முடியும்? ஒரு நிமிடம் தலைவணங்குங்கள். பரலோக பிதாவே, உங்கள் ஊழியர்கள் தங்களுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் பேசி சத்தியத்தை ஜனங்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க கூடும். இருப்பினும் அது வெறும் உணர்ச்சியே, அது மனித உதடுகள் சபையரிடம் பேசுதலே. கர்த்தாவே, நீர் இயற்கைக்கு மேம்பட்டவர். நீர் எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கு இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்களும் விவரிக்க முடியாத அற்புதங்களும் நடக்கும். நீர் இவ்வுலகில் இருந்தபோது நீர் ஜனங்களின் மத்தியில் நடந்து வியாதியஸ்தரை குணமாக்கினீர். ஒருமுறை ஒரு ஸ்திரீ உம்முடைய வஸ்திரத்தை தொட்டால் நீர் திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்றீர். அது யார் என்று உமக்கே தெரியாமல் என்னை தொட்டது யார் என்று கேட்டீர். ஆனால் உமக்குள் தேவன் இருந்தார். நீர் இருதயத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டீர். ஏனெனில் தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. நீர் சுற்றிலும் பார்த்து அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டால் அவள் விசுவாசம் ரட்சித்ததாக நீர் அவளிடம் கூறினீர். பிதாவானவர் முதலில் எனக்கு காண்பிக்காமல் நான் ஒன்றையும் செய்வதில்லை. பிதாவானவர் கிரியை செய்கிறார், நானும் அந்தபடியே செய்கிறேன் என்று நீர் கூறினீர். இன்று இரவு நீர் இங்கு இருப்பீரானால் பிதாவானவர் உமக்கு காண்பிப்பதையே நீர் செய்வீர். கர்த்தாவே, இந்த சபையை இன்னும் ஒரு விசை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய தேவனே, இந்த ஜனங்கள் வெவ்வேறு சபையில் இருந்து இன்று இரவு இங்கு கூடியுள்ளனர். மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், கத்தோலிக்கர், பிரெஸ்பிடேரியன், பெந்தகோஸ்தினர் என்று பல்வேறு அடையாளங்களை தங்கள் மேல் கொண்டுள்ளனர். நீர் இப்படிப்பட்ட அடையாளங்களை காண்பதில்லை. நீர் இரத்த சீட்டை மாத்திரமே காண்கிறீர். பரலோக பிதாவே, ஜனங்கள் இன்று இரவு தாங்கள் அணிந்துள்ள அடையாளத்தை புறக்கணித்து பெந்தகோஸ்தே என்பது ஒரு ஸ்தாபனம் அல்லவென்றும் அது உம்மை விசுவாசிக்கும் எந்த மனிதருக்கும் ஸ்திரீக்கும் பெறும் அனுபவம் என்பதையும் நினைவு கூற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, வியாதியஸ்தரை குணமாக்கும், எழுந்து போனவர்களை ரட்சியும், மகிமையை நீர் எடுத்துக் கொள்ளும். இங்கு கூடியுள்ளோரை என் கொச்சை வார்த்தைகளுடன் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். கர்த்தாவே, நான் சொல்வன்மை படைத்தவன் அல்ல. உமது வார்த்தையை பேசுவதற்கு நான் குறைவுள்ளவன். ஆனால் பரிசுத்த ஆவி தாமே இவைகளை கையாண்டு எந்த நோக்கத்துடன் அவை அளிக்கப்பட்டனவோ அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் என நம்புகிறேன். தரத்தில் குறைந்தவன் என்னும் எண்ணம் அல்ல, ஆனால் தாழ்மையான உணர்ச்சி கொண்டு வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்னும் எண்ணம் அல்ல. ஆனால் தேவனிடம் நான் எப்படி இருக்க விரும்புகிறேனோ அவ்வாறே ஜனங்களிடம் உண்மையாகவும் உத்தமமாகவும் இருக்க, அவருடைய பிள்ளையுடன் நான் உத்தமமாய் இராவிடில் அவருடன் எப்படி உத்தமமாய் இருக்க முடியும்? தேவனே, இதை இன்று இரவு ஜனங்களின் முன்னிலையில் உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் காலத்தின் நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்றும் இந்த நேரத்தின் செய்தி மனம் திரும்பி பிதாக்களின் விசுவாசத்துக்கு திரும்ப வேண்டும் என்பதே என்றும் அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும். அதை அருளுவீராக. அதை உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். பாவிகளை ரட்சியும், விசுவாசிகளை நிரப்பும், வியாதியஸ்தரை சுகப்படுத்தும், மகிமையை கொண்டு வரும். நாங்கள் அனைவரும் ஒரே சத்தத்துடன் இன்னும் ஒரு விசை கர்த்தாவே, இன்னும் ஒரு விசை என்று கதறுவோமாக. அது இன்னும் ஒரு விசை நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். உங்கள் தலைகள் வணங்கியிருக்கும் நேரத்தில் ஜெப சிந்தையினுடன், கர்த்தாவே, அது நானா? நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பீர்களானால், இசை மிருதுவாக இசைக்கப்படும் இந்நேரத்தில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கொச்சை மொழியில் அளிக்கப்பட்ட செய்தியை சற்று யோசித்து பாருங்கள். செய்தி அளித்தவரை நோக்க வேண்டாம். செய்தி என்னவென்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு தேவன் அவசியம் என்று நீங்கள் உணர்வீர்களானால், உங்கள் தலை வணங்கி இருக்கும் போது மெல்ல கைகளை உயர்த்தி, கர்த்தாவே, என்னை நினைவு கூறும் என்று சொல்லுங்கள். உங்கள் தேவை எதுவாயிருப்படும் கவலை இல்லை. ஓ கர்த்தாவே, என்னை நினைவு கூறும். இப்பொழுது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், சந்தேகப்படாதீர்கள். விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். தேவன் உங்களிடத்தில் பேசும் வரைக்கும் உங்கள் விண்ணப்பங்களை இறுக பற்றிக் கொண்டு என் விண்ணப்பங்களை உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் என்று கூறுங்கள். கர்த்தாவே, நான் குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன். என்னை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். நான் கிறிஸ்துவன் என்று என்னை அழைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வருகிறேன். என்னை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். கர்த்தாவே, என் மேல் இறங்கும். என்னை சுகப்படுத்தும். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் என்னை சுகப்படுத்தும். என்னை உம்முடையவனாக்கிக் கொள்ளும். உமது ஆவி என் மேல் இருப்பதை உணர்கிறேன். நீர் எங்களுடன் கூட இருப்பதாக சகோதரன் பிரணாம் கூறினார். அதை இப்போது நான் உணர்ந்தேன். நீர் இங்கே இருக்கிறீர் என்று நான் அறிகிறேன். பரலோகத்தின் தேவன் தாமே உங்கள் ஜெபத்துக்கு பதிலளிப்பார். இப்பொழுது விசுவாசியுங்கள். செய்தியானது உங்களுக்குள் ஆழமாக பதியட்டும். ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். சந்தேகப்படாதீர்கள். விசுவாசியுங்கள்.
கர்த்தாவே, மனிதரும் ஸ்திரீகளும் பையன்களும் பெண்களும் ஆலோசனை செய்து பார்ப்பதற்காக இந்த நேரத்தை அவர்களுக்கு கொடுத்தேன். இது சிலருக்கு வினோதமான செய்தியா இருக்கும் என்பது சந்தேகமில்லை. ஆனால் கர்த்தாவே, அது உண்மை என்று நீர் அறிவீர். இன்று பிற்பகல் நான் அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது ஒரு காலத்தில் உமக்கென்று வாழ்ந்த மனிதரையும் அவன் அடைந்த நிலையையும் என் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தீர். இப்பொழுதும் பிதாவே, சிம்சோன் தனக்கு தானே மறிக்க ஆயத்தமாயிருந்தது போன்று தேவனுடைய வெற்றியையும் வாக்குத்தத்தத்தையும் கொண்டு வர அவன் தன் சத்துருடன் மறிக்க ஆயத்தமாயிருந்தது போன்று நாங்களும் ஸ்தாபன மார்க்கங்களுக்கும் எங்களில் காணப்படும் வேறுபாடுகளுக்கும் எங்கள் சுய சிந்தனைக்கும் மறித்து உமது வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்படி செய்யும். அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று எங்களுக்கு உரைக்கப்பட்டபடியால் நாங்கள் கொண்டுள்ள அக்கருத்துக்கு நாங்கள் மறிக்கும்படி செய்யும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இங்கு கூடியுள்ளோர் தேவனுடைய கரம் அசைவதை இன்னும் ஒரு விசை காணவும், அவர்கள் வந்து மனம் திரும்பிய ஒரு பெரிய கூட்டம் உண்டாகவும் அருள் புரியும். இந்த சிறு சபையிலிருந்து ஒரு எழுப்புதல் புறப்பட்டு சென்று உலக இச்சை என்னும் பலிசரை தேசம் முழுவதும் கொன்று போடும் ஒன்றாக அது இருப்பதாக. ஜனங்கள் இன்று இரவு இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் போது அது ஒரு உதாரணமாக அமைவதாக. நீர் எம்மாவூருக்கு சென்ற பாதையில் காட்சி தந்தது போல் இப்போதும் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த மனிதர்களுடன் நீர் நாள் முழுவதும் பேசினீர். அவர்கள் உம்மை குறித்து பேசிக் கொண்டு சென்றனர். நீர் அவர்களுடன் நேரடியாக பேசினீர். அப்படி இருந்தும் அவர்கள் உம்மை கண்டுகொள்ளவில்லை. கர்த்தாவே, இங்குள்ள அநேகர் உத்தமத்துடன் சபைக்கு செல்கின்றனர். அவர்களுக்கு வித்தியாசமாக ஒன்றும் அங்கு போதிப்பதில்லை. ஆனால் நீர் எம்மாவூர் சீஷருடன் அன்று இரவு அறைக்குள் பிரவேசித்து கதவை மூடின போது நீர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு புரிந்த ஒரு செயலை அங்கு புரிந்தீர். அப்போது நீர் மரித்தோடு இருந்து எழுந்தீர் என்பதை அறிந்து கொண்டனர். அவர்கள் வேகமான பாதங்களுடன் மகிழ்ச்சி கொண்ட இருதயங்களுடனும் விரைந்து சென்று சீஷரிடம் அதை கூறினார். அவர்கள் வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்றனர். கர்த்தாவே, அது இன்னும் ஒரு விசை நடக்க அருள் புரியும். இந்த கூட்டத்தின் மத்தியில் நீர் வந்து நீர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு புரிந்த செயல்களை புரியும். அப்பொழுது உம்முடைய அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் அவர்களிடம் பொய் சொல்லவில்லை என்றும் அவர்களிடம் உண்மையே கூறினார் என்பதையும் அறிந்து கொள்வார்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்மிடம் ஜபாட்டிகள் இருந்தாலும் ஜப வரிசையை அழைக்க நமக்கு ஒரு வழியும் இல்லை. ஜப வரிசை இல்லை என்று நினைக்கிறேன். சில இரவுகளுக்கு முன்பிருந்தே நாம் ஜபாட்டுகளை கொடுத்து வருகிறோம். இன்று இரவு அவர்கள் ஜபாட்டுகளை கொடுக்கவில்லை என்று நினைக்கிறேன். அவர்கள் அங்கு அட்டைகளை வைத்திருக்கின்றனர். அவர்கள் ஜபாட்டுகளை கொடுத்திருந்தாலும் குழப்பமான இந்நிலையில் ஜப வரிசையை அமைத்திருக்க முடியாது. நாம் முடித்து விடுவோம். இங்குள்ள எத்தனை பேர் வியாதியா இருக்கின்றீர்கள்? உங்கள் கரங்களை நாங்கள் காணட்டும். உங்களுக்கு தேவன் அவசியமா இருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். அல்லது வேறு யாருக்காவது அவசியமா இருக்குமானால் அவர்கள் சார்பாக உங்கள் கைகளை உயர்த்துங்கள். ஜபத்தில் தரித்திருங்கள். இப்போது பயபக்தியாருங்கள். இந்த செய்தியை கிரகித்துக் கொள்ள நாம் தவற வேண்டாம். இந்த சூட்டுடன் இயேசு இங்கு நின்று கொண்டிருந்து நீங்கள் மேடையின் மேல் அவரிடம் ஓடி சென்று கர்த்தராகிய இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று கேட்பீர்களானால் அவர் என்ன பதில் கூறுவார் தெரியுமா? நான் ஏற்கனவே அதை செய்து முடித்து விட்டேன் என்று. நமது மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அவர் எனக்கு அருகாமையில் இருக்கிறார் என்று என்னால் விசுவாசிக்க முடியுமானால் அவர் இங்கு இருக்கிறார் என்று எனக்கு தெரிந்தால் அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எனலாம். நல்லது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அவரை காண நாம் விரும்புகிறோம். அவரை நாம் காண்போமானால் அவர் முன்பு செய்தது போலவே இப்பொழுதும் செய்வார். இப்பொழுது போதகர் சகோதரராகிய உங்களுக்கு சில வேத வாக்கியங்களை எடுத்துரைக்கப் போகிறேன். நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் என்று புதிய ஏற்பாடு கூறுகின்றது. அது சரியா? அவர் உலகில் இருந்தபோது பிரதான ஆசிரியராக இருந்தார். ஏன் அவர் அதை காட்டிலும் மேலானவர். அவர் தேவன். அவரிடம் ஜனங்கள் எவ்வாறு ஒன்றை பெற முடிந்தது? ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டுவிட்டு போய் உட்கார்ந்து கொண்டால் இயேசு திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்றார். எல்லோரும் மறுத்தனர். ஆனால் அவருக்குள் இருந்து அவரை இம்மானுவேலாக்கிய தேவனுடைய ஆவி அந்த ஸ்திரீயை கூட்டத்தில் கண்டுபிடிக்கும் வரைக்கும் சுற்றிலும் பார்த்துக் கொண்டிருந்தது. அவருடைய நிலை என்னவென்று அவர் எடுத்துரைத்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அது சரியா? நல்லது. அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து தொடப்படக்கூடிய பிரதான ஆசிரியராக முன்பிருந்து அவர் அதே பிரதான ஆசிரியராக இன்றும் இருப்பாரானால் அவர் அதே கிரியை செய்வார். நீங்கள் எனக்கு அந்நியர்கள். உங்களில் அநேகர் முன் வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் சகோதரன் டால்டனையும் அவருடன் கூட உள்ளவர்களையும் எனக்கு தெரியும். ஏனெனில் அவர்கள் கெண்டகியை சார்ந்தவர்கள்.
அவர்களை பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும். நான் தவறாக உறக்கவில்லை என்றால் பின்வரிசையில் சகோதரன் ஜான் கோடையும் சகோதரர் லியோ மெர்சிலேரியும் கண்டேன் என்று எண்ணுகிறேன். எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. சகோதரராகிய உங்களை காண்பதில் மகிழ்ச்சி. சகோதரி டவ் இங்கே உட்கார்ந்து இருப்பதை காண்கிறேன். உங்களுக்கு கோளாறு ஏதாகிலும் இருந்தால் சற்று பொறுத்திருங்கள். இப்போது வேண்டாம். என்னை அறியாதவர்களையும் அவர்களை எனக்கு தெரியாது என்று அறிந்திருப்பவர்கள் மாத்திரமே எனக்கு தேவை. நீங்கள் ஜெபம் செய்து கொண்டிருங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பாரானால் நீங்கள் அவருடைய வஸ்திரத்தை தொடும்போது அவருடைய பரிசுத்த ஆவி எங்கள் மூலம் கிரியை செய்வார். உங்களுக்கு சரியான வாய்க்கால், அதாவது நீங்கள் விசுவாசிப்பதற்கென்று அந்த ஆவி இருக்குமானால் இங்குள்ள அதே வாய்க்கால் அதே விதமாக கிரியை செய்யும். அது அப்படித்தான் கிரியை செய்ய வேண்டும். ஏனெனில் அது தேவன். ஒரு ஆப்பிள் மரத்தில் உள்ள சத்தை ஒரு பீச் மரத்துக்குள் நீங்கள் செலுத்தினால் அது இனி ஒருபோதும் பீச் பழங்களை கொடுக்காது. அது ஆப்பிள் பழங்களையே தரும். அதுபோன்று நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியை மரித்து போகக்கூடிய ஒரு மனிதனுக்குள் செலுத்தினால் அவன் ஆவியின் கனிகளை தருவான். அவன் உயிர்த்தெழுதலின் கனிகளை தருவான். கிறிஸ்து ஒரு செய்தியை சபைக்கு அளித்து அதை உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் கொண்டு செல்ல கட்டளையிட்டார். கோடிக்கணக்கானவர் அதை இன்னும் கேட்கவில்லை. தேசங்கள் அதை இன்னும் கேட்கவில்லை. எவ்வளவு தூரத்துக்கு? உலகம் எங்கும் சர்வ சிருஷ்டிக்கும். விசுவாசிகளுடைய இந்த அடையாளங்கள் தொடரும். யாருக்கு? சர்வ சிருஷ்டிக்கு. அப்படித்தான் அவர் அங்கு சபைக்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளையை அவர் எடுத்து போட்டதாக நீங்கள் வேதத்திலிருந்து எனக்கு காண்பியுங்கள். மனிதன் தன் சொந்த கருத்துக்களை நுழைக்க கூடும், ஆனால் அது தேவனுடைய கருத்து அல்ல. அவர் உலகம் எங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் என்றார்.